कलयामि कलिध्वंसम् कविं लोकदिवाकरम् यस्य गोभिप्रकाशाभिराविद्यम् निहतम् तमः वाळि परकालन् वाळि कलिकन्ये वाळि कुरयलूर् वाळेन्दन् वाழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர் மானவேல் நெஞ்சுக்கிருள் கடிதீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே இராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கோனீந்த மறையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர் தாம் வாழி ஏழ்பார் முய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோனீந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமனம் நீ எனக்குத்தாம் யோனித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம வியமோகதஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே அபகதமதமானைரந்திமோபாயனிஷ்டைः அதிகத பரமார்த்தைரர்த்தகாமானபேக்ஷைः நிகிலஜனசுஹृद्भिर्निर्जितक्रोधलोभैः வரவரமுனிபிருத்யைரஸ்து மே நித்யயோகः. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வர மதிநலம் அருளப்பெற்ற ஆழ்வார்கள் தங்களுடைய ஈரச் சொற்களாலே எம்பெருமானுடைய திவ்யமான ஸ்வரூப ரூப குண விபூதிகளையெல்லாம் பாடி உள்ளார்கள். அந்த ஆழ்வார்களுடைய திருவாக்கிலே புகுந்து புறப்பட்ட திருத்தலங்களை திவ்ய தேசங்கள் என்று அழைக்கிறோம். எத்தனையோ திருத்தலங்களையெல்லாம் ஆழ்வார்கள் பாடியிருந்தாலும் தங்களுடைய அவதாரஸ்தலமான திருத்தலத்தை பாடும் பொழுது அந்த அனுபவம் விசேஷமாக அமைந்திருப்பதை பார்க்கிறோம். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் நம்மாழ்வார் அவர் அவதரித்த திருக்குருகூர் என்கிற திவ்ய தேசத்தை பாடும் பொழுது ரொம்ப சிறப்பாக எம்பெருமானுடைய பரத்வத்தை நன்றாக பேசினார். ஒன்னும் தேவும் என்கிற திருவாய்மொழியிலே. இப்பொழுது நாம் அனுபவித்துக் கொண்டிருப்பது திருமங்கை ஆழ்வாருடைய பெரிய திருமொழி என்கிற திவ்ய பிரபந்தத்தை. இப்பொழுது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பதிகங்கள் எல்லாம் திருவாலி திருநகரி விஷயமான பதிகங்கள். ஆழ்வாருடைய அவதாரஸ்தலம் திருவாலி திருநகரி, வயலாளி மணவாளன். ஆழ்வாருக்கு அந்த எம்பெருமானிடத்தில் எத்தனை அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும். அத்தனை அனுபவங்களையும் ஆழ்வார் பாசுரமாக வெளியிடுகிறார். இந்த திவ்ய தேசத்திற்கு 30 பாசுரங்களாலே ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணுகிறார். தொடர்ந்து 3 பதிகங்கள், 30 பாசுரங்கள். மூன்றாம் பத்திலே 5வது பதிகம் வந்துனதடியேன் என்னும் ஒரு பதிகம். கீழே 3ஆம் பத்திலே 6வது திருமொழி, அது தூவிரிய மலருழக்கி என்று அந்த எபெருமான் விஷயமாக, வயலாளி மணவாளன் விஷயமாக ஆழ்வார் தூது விட்டார். அந்த தூதும் எப்படி போச்சு என்னால் நம்மாழ்வாருடைய தூதுக்கும் திருமங்கை ஆழ்வாருடைய தூதுக்கும் வித்தியாசம் காட்டுறார். திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் 4 பதிகங்களிலே தூது விட்டார். அது எம்பெருமானுடைய 5 நிலைகளை குறித்த தூது என்னெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் திருமங்கை ஆழ்வார் எத்தனை பதிகத்திலே தூது விட்டார் அப்படின்னா இந்த ஒரு பதிகம்தான் காண கிடைக்கிறது. இந்த ஒரு பதிகத்திலேயும் முழுவதுமாக ஆழ்வார் தூது விட்டாரா என்னால்
முழுவதும் ஆழ்வார் விட முடியல. அவருக்கு அந்த தூது விடுற அளவுக்கு சக்தியே இல்லை ஆழ்வாருக்கு. 4 பாசுரம் தான் தூது விட்டார். அதுக்கு மேலே 5வது பாசுரத்திலிருந்து அவர் என்ன பண்ணார்? எந்தனக்கோர் துளையாளன் ஆகாயே, என்ன ஆழ்வாருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே எம்பெருமான் கண்முன்னே வந்து நிற்பதாக நினைத்து, வயலாளி மைந்தா என் கண்டுயில் நீ கொண்டாய்க்கு என் கனவளையும் கடவேனோ, இது நடுவே வயலாளி மணவாளா கொள்வாயோ மணிநிறமே, என் முலையால ஒரு நாள் உன் அகலத்தால் ஆராயே. என்ன இப்படியெல்லாம் நிறைய பாசுரங்கள் ஆழ்வார் வெறும கதறினார். தூது விடுகிறேன்னு ஆரம்பித்தார். நம்மாழ்வார் 4 பதிகங்கள் தூது விட்டார். திருமங்கி ஆழ்வார் 1 பதிகம்தான், அதுலேயும் ஒரு 4 பாசுரங்கள் தான் தூது. இதுக்கு மேலே எப்போ ஆழ்வார் தூது விட போகிறார் என்னால் கடைசியில் திருநந்தாந்தகத்திலே செங்கால மடனாரா இன்னே சென்னு திருக்கண்ணபுரம் புக்கென் செங்கண்மாலுக்குன்னு அங்கே தான் தம்முடைய திவ்ய பிரபந்தங்களை எல்லாம் முடிக்கிற சமயத்திலே தான் தூது விட போகிறார். ஆழ்வாருக்கு தூது விட்டால் அந்த தூது அந்த பறவை சொல்லி மறுபடியும் வந்து சேர்ந்து இன்னது நடந்ததுன்னு சொல்லணுமே, அது சொல்கிறதுக்கு கொஞ்சம் நாழி ஆகுமே. அதை பொறுத்துக்கிறதுக்கு ஆழ்வாருக்கு சக்தி இல்லையா? ஐயோ பறவை போச்சே இன்னும் வரலையேன்னு. அதனால் அது போயிட்டு வரத்துக்குள்ள ஆழ்வார் அப்படியே இது நடுவே வயலாளி மணவாளா உள்வாயோ மணிநிறமே என்று எம்பெருமான் அப்படியே நேரே இருப்பதாக நினைத்து ஆழ்வார் மோகித்து விழுந்தார் என்பதை நாம் கீழே, அதாவது 3ஆம் பத்தில் இருக்கக்கூடிய 6வது திருமொழியிலே அனுபவித்தோம். ஆழ்வார் அப்படியே எம்பெருமானை அப்படியே துடிக்க விடுகிறார். அதாவது எம்பெருமானை பிரிந்து வாடுகிறார், அப்படியே மூர்ச்சித்து விடுகிறார். எம்பெருமான் நினைத்தான், ஐயோ ஆழ்வாருக்கு இத்தனை பக்தி இருக்கிறதே. ஆழ்வார்னா இப்போ ஆழ்வார் இல்லை, பரகால நாயகி. ஆழ்வாருக்கு தாமான தன்மை நீங்கி நாயிகாபாவம் ஏற்பட்டு விட்டது. 3வது பத்திலே 6வது திருமொழியிலே. இந்த 7வது திருமொழியும் இன்றைக்கு நாம் அனுபவிக்க இருக்கக்கூடிய கள்வன்கொல் என்கிற திருமொழியிலேயும் ஆழ்வாருக்கு நாயிகாபாவம் தான். ஆனால் தன்னுடைய நாயிகையினுடைய பாசுரத்தை நாயகி தன்வாயாலே பேசாமல் தாய் மூலமாக பேசக்கூடிய தாய் பாசுரமாக அமைந்திருக்கிறது. கீழே அனுபவித்த திருமொழியும் பரகால நாயகியாத்தான் இருக்கிறார். இந்த திருமொழியிலேயும் ஆழ்வார் பரகால நாயகியாத்தான் இருக்கிறார். ஆனால் என்ன சின்ன வித்தியாசம் அப்படின்னால், தூவிரிய மலருக்கி என்கிற திருமொழி பரகால நாயகி தன்னுடைய நிலைமையை தன்வாயாலே தானே பேசியது. ஆனால் கள்வன்கொல் என்று இன்றைக்கு நாம் அனுபவிக்க இருக்கின்ற திருமொழி பரகால நாயகியினுடைய நிலைமையை அவளுடைய திருத்தாயார் பேசக்கூடிய ஒரு பதிகமாக அமைந்திருக்கிறது. இது சின்ன வித்தியாசம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி எம்பெருமான் என்ன நினைத்தான்னா, ஐயோ இந்த பரகால நாயகியை ரொம்ப துடிக்க விட்டுட்டோம், அதனால அவளுக்கு ரொம்ப கஷ்டம் ஏற்பட்டு விட்டது, ஏதாவது ஒரு அவருடைய வருத்தத்தை போக்குவதற்கு ஏதாவது நாம் பண்ண வேண்டும் என்று என்ன பண்ணானா, தானே நேர வந்து அவன் தரவென்று அந்த பரகால நாயகியை அப்படியே கையை பிடிச்சுண்டு அழைத்து கொண்டு சென்று விட்டான். ஏன்னா இப்படித்தான் இந்த திருமொழியுடைய இந்த பரகால நாயகி எங்கே இருக்கிறாள்? அவளுடைய கிரகத்திலே இருக்கிறாள்னு வைத்துப்போம். கூட அவளுடைய தாயார் இருக்கிறாள். அந்த பரகால நாயகிக்கு எம்பெருமானை பிரிந்த அந்த நாயகனை பிரிந்த வருத்தத்தினாலே ரொம்ப அவள் சோர்ந்து போய் அப்படியே மூர்ச்சித்து கிடக்கிறாள். இப்போ தாயார் அவளுடைய விரக தாபத்திற்கு என்னெல்லாம் பண்ணணுமோ, உபச்சாரங்கள் பண்ணணுமோ எல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறாள். ஆனால் ஒரு சமயம் என்ன எடுத்து அந்த தாயாரானவள், பரகால நாயகியுடைய தாயானவள் கொஞ்சம் அப்படி கண் அசந்துட்டாள். அவள் கண் அசந்த நேரமாக பார்த்து வயலாளி மணவாளன் அவன் வேகமாக வந்தான். வந்து பரகால நாயகியை அப்படியே கையில் பிடிச்சுண்டு அழைத்து கொண்டு போய்விட்டான். தாயாருக்கு தெரியல, அவள் கொஞ்சம் அப்படி கண் அசந்துட்டான். அப்புறம் எழுந்து பார்த்தா பரகால நாயகியை காணும். இருட்டா இருக்கு. படுக்கையெல்லாம் தடவி பார்க்குறான். எழுந்து அங்கே எங்கே தேடி பார்க்குறான், எங்கேயுமே காணும். சரி வாசல்ல போய் எங்கே போனாள்னு பார்க்கலாம்னு போனால் தூரத்தில் 2 பேர் போயிட்டு இருக்கா. ஒன்று இவளுடைய பெண் பரகால நாயகி இவளுக்கு கண்டுபிடிச்சிட்டா யாருன்னு. ஆனால் யாரோ ஒருத்தன் வந்து அவளை கையை பிடித்து அழைத்து கொண்டு போகிறான். அது யாருன்னு இவளுக்கு சரியா தெரியல. யாருக்கு? பரகால நாயகியுடைய தாயாருக்கு. உடனே யாரோ திருடன் வந்து, ஒரு கள்வன் வந்து தன்னுடைய பெண்ணை அப்படியே அழைத்து கொண்டு போய்விட்டான் அப்படின்னு ஓன்னு கதறுகிறாள். அதுதான் இந்த திருமொழியினுடைய விஷயம். ரொம்ப அழகான ஒரு திருமொழி. இதனுடைய பிரவேசத்திலே பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப அழகாக சில விஷயங்கள்லாம் சாதிக்கிறார். அதாவது நல்ல சில பக்தர்களை எம்பெருமான் என்ன பண்ணுவான், அழைத்து கொண்டு போகணும்னா ஏதோ ஆதிவாகிகர்களை கொண்டு அப்படியே அழைத்து கொண்டு போவான். சில பேருக்கெல்லாம் அந்த மாதிரி
ஆளை வச்சு அழைச்சிட்டு போகிறதுன்றது பண்ண மாட்டான். ரொம்ப உயர்ந்த அதிகாரிகளை தானே நேரே வந்து அவர்களை அப்படியே அத்தவாட தலையாலே மறைத்து கொண்டு அப்படியே அவர் தன்னுடைய உத்திரியத்தாலே அவளை என்ன மறைச்சுண்டு அவனே அவனுடைய கையால் அழைத்து கொண்டு போவான் அப்படின்னு பார்க்கிறோம். அப்படி இந்த பரகால நாயகியை அப்படித்தான் அழைத்து கொண்டு போயிருக்கிறான் இந்த எம்பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த வராக சரம ஸ்லோகத்தை எடுத்து முழுவதும் வியாக்கியானம் பண்ற. ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே அப்படின்ற அந்த ஸ்லோகத்தை எடுத்து நயாமி பரமாங்கதிம், நான் அழைத்து கொண்டு போகிறேன். அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதிம், என்ன நான் அவர்களை நினைத்து அவர்களால் பாஷான சந்நிபம், அவர்களால் என்னை நினைக்க முடியாவிட்டால் போரும். என்னைக்கோ ஒரு நாள் என்னை குறித்து ஒரு நமஹான்னு சொல்லியிருப்பாளோ இல்லையோ, அதை நான் நினைவிலே கொண்டு அவர்களை நானே அந்த தகுந்த காலத்திலே வந்து அழைத்து கொண்டு போகிறேன் அப்படின்னு அவர் சொன்னாரே வராக பெருமாள். அந்த வராக சர்ம ஸ்லோகத்தை எல்லாம் எடுத்து நன்னா வியாக்கியானம் பண்ணார். அந்த நிலைமைதான் இப்பொழுது பரகால நாயகிக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த அந்த அனுபவம் தான் பரகால நாயகிக்கு இந்த திருமொழியிலே கிடைக்கிறது என்ன ரொம்ப அழகாக இந்த விஷயத்தை எல்லாம் இங்கே தெரிவிக்கிறார்கள் ஆச்சாரியர்கள். இதில் முக்கியமான ஒரு விஷயம் நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, இப்போ ஆழ்வார் பரகால நாயகியினுடைய தாயாராக பாடுகிறாளே, இதுக்கு என்ன அர்த்தம்ன்றத கீழே நிறைய திருமொழிகள், திவழம் வெண்மதி போல்னு பார்த்தோம், அட்டபயகரம் அந்த திருமொழியும் நாயிகாபாவம், கீழே தூவிரிய மழழக்கி பார்த்தோம், இந்த திருமொழி இதுவும் நாயிகாபாவம். எல்லாம் ஆழ்வார் தாமான தன்மையை விட்டு பெண் தன்மையிலே சில பாசுரங்களை பாடுகிறார். பெண் தன்மையிலே ஆழ்வார் பாடும் பொழுது 3 விதமாக பாடுகிறார். பெண் அப்படின்னு சொன்னால் அது பகவானுடைய அதாவது நாயகனை பிரிந்த நாயகி, இந்த நாயகியே சொல்லக்கூடியதாக சில பாசுரங்கள், நாயகியினுடைய தாயார் சொல்லக்கூடியதாக சில பாசுரங்கள், நாயகியினுடைய தோழி சொல்லக்கூடியதாக சில பாசுரங்கள். இப்படி பெண் ஆழ்வார் 2 நிலையிலே பாடுகிறார். ஒன்று தாமான தன்மை, திருமங்கை ஆழ்வாராகவே பாடுகிறார். இன்னொன்று திருமங்கை ஆழ்வார் என்கிற அந்த நினைவு நீங்கிய ஆழ்வாருக்கு பரகால நாயகி என்கிற நினைவு நிலை ஏற்பட்டு விடுகிறது. அந்த பரகால நாயகியினுடைய நிலையை நாயகியே ஒரு திருமொழியில சொல்றா, நாயகியனுடைய தாயார் ஒரு திருமொழியில சொல்றா, நாயகியனுடைய தோழி ஒரு திருமொழியிலே சொல்கிறாள். இப்போ ஏன் ஆழ்வார் இப்படி 3 நிலைகளை எடுத்துக்கொள்கிறார்னா, ஏதோ ஆழ்வார் இந்த திருமொழியில நான் தாயாரா பாட போகிறேன், இந்த திருமொழியை நாயகியாக பாட போறேன் எப்படி நினைச்செல்லாம் சொல்றது. எம்பெருமான் அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம், அந்த அனுபவத்தினாலே இதெல்லாம் பிரக்ஞாவஸ்தைன்னு சொல்லுவார். என்ன ஆறுது, இந்த மன ஓட்டங்கள்னு சொல்றமே, மனசுக்குள்ள நமக்கே ஒரே சமயத்தில் பலவிதமான ஓட்டங்கள் இருக்கு. சின்ன உதாரணம் சொல்லணும்னா, கார்த்தால 4 மணிக்கு எழுந்து 5 மணிக்கு எழுந்து கோயிலுக்கு போகணும்னு நினைச்சுட்டு இருப்போம். அப்போ எழுந்திருக்க நினைக்கும் பொழுது நம்ம மனசே என்ன பண்றதுன்னா, எழுந்து போன்னு ஒரு பக்கம் சொல்றது. இன்னொரு பக்கம் அதே மனசு அதே சமயத்தில் என்ன சொல்றதுன்னா, போக வேண்டாம், பேசாத படுத்துன்னு தூங்கு, சௌக்கியமா போத்திட்டு தூங்குன்னு சொல்றது. ஒரே சமயத்தில் 2 விதமான அவஸ்தைகள் நமக்கு ஏற்படுகிறதுன்னு பார்க்கிறோம் இல்லையோ. அதுபோல ஆழ்வாருக்கும் ஒரே சமயத்திலே இந்த மாதிரியான அவஸ்தைகள், வெவ்வேறு எம்பெருமானுடைய அனுபவம், நமக்கெல்லாம் லௌகிகமான அனுபவங்கள்ல இதெல்லாம் கிடைக்கிறது. ஆழ்வார்களுக்கு பகவத் விஷயத்திலே தான் இந்த மாதிரியான அனுபவங்கள் ஏற்படுகிறது. அப்போ ஆழ்வார் பெண் தன்மையிலே பாடும் பொழுது 3 நிலைகளிலே பாடுகிறார். அது தோழி பாசுரம், தாய்ப்பாசுரம், தலைமகள் பாசுரம். ஏன் அப்படி 3 நிலைகளில் பாடுகிறார் அப்படின்னால், அது நிறைய அனுபவித்திருப்போம். திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய 3 பதங்களை விவரிப்பதற்காக 3 நிலையிலே ஆழ்வார் பாடுகிறார். திருமந்திரத்தில் எத்தனை பதங்கள்? முதல்ல பிரணவம், 2வது நமசு நமஹா என்கிற பதம், 3வது நாராயணாய என்கிற பதம். அப்ப பிரணவத்தினுடைய அர்த்தத்தை சொல்லணும் என்னால் ஆழ்வார் தோழி பாசுரமாக பாடுவார். ஆனால் தோழி என்பவள் ஆழ்வார் அந்த நாயகிக்கும் நாயகனுக்கும் உண்டான சம்பந்தத்தை எடுத்து சொல்லக்கூடியவள். பிரணவத்தில் என்ன இருக்கிறது? அகாரவாச்சியனான பரமாத்மாவுக்கும் மகாரவாச்சியனான ஜீவாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த அனன்யார்க சம்பந்தம் என்ன இருக்கிறது இல்லையா, அதை சொல்றது, சம்பந்தத்தை சொல்லுவது பிரணவம். 2வது நமஹா என்கிற பதத்திலே என்ன தெரிவிக்கப்படுகிறது என்னால், எம்பெருமானை அடைவதற்கு என்ன வழி அப்படின்னு கேட்டால், எம்பெருமானை அடைவதற்கு என்ன வழி இல்லை, அவனே தான் வழி, அவனே உபாயம், அவனை கொண்டுதான் அவனை அடைய வேண்டும். அப்போ அந்த உபாயத்திலே துணிவு இருக்க வேண்டும். எம்பெருமான் வந்து என்னைக்கு நாம் அழைத்துக் கொள்கிறானோ அது வரைக்கும் நான் துணிவோடு நான் மார்பிலே கையை வைத்து உறங்குவாரை போலேன்னு சொல்லுவோம். அப்படி நான் எம்பெருமான் வர வரைக்கும்
காத்து கொண்டிருப்பது அது பிரபன்னருக்கு அப்படிதான் இருக்கணும்னு சொல்லியிருக்கு. ஆனால் இந்த நாயகியானவள் என்ன பண்றா, எம்பெருமானை உடனே அடைய வேண்டும் என்று படிகடந்து புறப்படுகிறாள். அப்ப தாயார் என்ன சொல்றா, ஐயோ நம்முடைய குலமரியாதைக்கு இதெல்லாம் சேராதுமா, எம்பெருமான் என்னைக்கு வந்து நாயகன் என்னைக்கு வந்து நம்ம அழைத்துக் கொள்கிறானோ, உன்னை அழைத்துக் கொள்கிறானோ அதுவரை நீ பொறுமையாகத்தான் இருக்கணும் அப்படின்னு அந்த நமப்பதத்தினுடைய அர்த்தம் உபாயத்திலே துணிவு, உபாயத்தில் அத்தியவசாயம், அதை தெரிவிக்கக்கூடிய பாசுரங்கள் அது தாய் பாசுரமாக வரும். ஆனா என்னதான் சொன்னாலும் எம்பெருமானுடைய அந்த வைலட்சண்யத்தை நினைத்து பார்க்கும் பொழுது உடனே அவனை சென்று அடைந்து அவனுக்கு கைங்கரியம் பண்ண முடியாதா என்று அந்த துறை இருக்கே, பிராப்பிய துறைன்னு சொல்லுவா. அந்த பிராப்பிய துறை ரொம்ப மேல வந்ததுன்னா தாய் சொல்றதையும் கேட்க மாட்டா, தோழி சொல்றதையும் கேட்க மாட்டா, நேர படிகடந்து புறப்பட்டு விடுவாள். அவள் ஸ்வரூபத்திற்கு சேராததை எல்லாம் செய்து மடல் எடுக்கிறேன்னு சொல்லுவா, ஊடல் கொள்கிறேன்னு சொல்லுவா, தூது விடுகிறேன்னு சொல்லுவா. ஏன்னா இதெல்லாம் ஸ்வரூபத்துக்கு சேரவே சேராது. ஆனால் எம்பெருமானை எப்படியாவது உடனே அடைந்து விட வேண்டும் என்கிற ஒரு துறையினாலே, அப்படி அந்த புருஷார்த்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆசையினாலே அவள் தலைமகளாக பாசுரங்கள் பாடுகிறாள் என்று பார்த்தோம். எத்தனை தடவை சொன்னாலும் எல்லாம் நாம் ஞாபகம் வைத்துக் கொள்வதற்காக அழகிய மணவாள பெருமாள் நாயனார் ஆச்சாரிய ஹிருதயத்திலே ஒரே அழகான சூத்திரமாக இந்த விஷயங்களை எல்லாம் தெரிவித்து விட்டார். அவர் சொன்னது நம்ம ஆழ்வார் விஷயம் இருந்தாலும், திருவாய்மொழியிலே அவர் காட்டினது இருந்தாலும் அது எல்லா ஆழ்வார்களுக்கும் பொருந்துவது. சம்பந்த உபாய பலன்களில் உணர்த்தி துணிவு பதற்றமாகிற பிரக்ஞாவஸ்தைகளுக்கு தோழி தாயார் மகள் என்று பெயர். மூணு விஷயம் சொன்னார். மொத்தம் 9 விஷயங்கள் சொன்னார். சம்பந்தம், உபாயம், பலம், உணர்த்தி, துணிவு, பதற்றம், தோழி, தாயார், மகள் என்று பெயர். எம்பெருமானுக்கும் இதை இப்படி எழுதிட்டு இப்படி வாசிக்கணும் நேர. எம்பெருமானுக்கும் அந்த பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் உண்டான அந்த சம்பந்தத்தை சொல்லுவது, அந்த சம்பந்தத்தை உணர்த்துவது தோழி என்று பெயர். உபாயத்தில் துணிவை எடுத்து சொல்பவள் அவள் தாயார் என்று பெயர் அவளுக்கு. அதுக்கு மேலே பலத்தில் பதற்றம் தலைமகள் என்று பெயர். சம்பந்த உபாய பலன்களில் உணர்த்தி துணிவு பதற்றமாகிற பிரக்ஞாவஸ்தைகளுக்கு தோழி தாயார் மகள் என்று பெயர். என்ன இதுதான் அர்த்தம். இப்ப இந்த பதிகம் தாய்ப்பாசுரமாக அமைந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் அப்ப என்ன அர்த்தம் நமக்கு கிடைக்கிறது? இது நமஹா என்கிற அந்த பதத்தினுடைய அர்த்தத்தை ஆழ்வார் இங்கே பரகால நாயகியினுடைய தாய் பாவனையிலே தெரிவிக்கிறார். நமசப்தார்த்தத்தை ஆழ்வார் இங்கே தெரிவிக்கிறார். எம்பெருமானை அடைவதற்கு எது உபாயம்னா அவன்தான் உபாயமே தவிர படிக்கடந்து நாம் போய் ஒரு காரியம் பண்ணக்கூடாது என்று அந்த விஷயத்தை தான் இந்த திருமொழியிலே ஆழ்வார் தெரிவிக்கிறார். ரொம்ப அழகான திருமொழி, ரொம்ப வியாக்கியானமும் ரொம்ப பெருசு. இதுல ஆச்சாரியர்களுடைய ஐதீகங்களும் நிறைய இருக்கிறது. ரொம்ப நம்மால எத்தனை முடியுமோ அவ்வளவு அனுபவிப்போம். அதே முதல் பாசுரம், கள்வன்கொல் யானறியேன் கரியான் ஒரு காளை வந்து வள்ளி மருங்கொலெந்தன் மடமானினை போதவென்னு வெள்ளி வளைக்கை பத்தா பெத்ததாயரையிட்டகன்னு அள்ளல் அம்பூங்கழனி அணியாலி புகுவர்களோ. யாரோ வந்தான், கள்வனான்னு எனக்கு சரியா தெரியல, ஆனா கள்வன்னு தான் நினைக்கிறேன். அவன் என்ன பண்ணான், என்னுடைய பெண்ணை வந்து அப்படியே அழைத்து கொண்டு போய்விட்டான். 2 பேருமா சேர்ந்து போய் எங்க போயிருப்பா? ஒருவேளை ஆலி திருவாலி நகருக்கு உள்ள போயிருப்பாளோ அப்படின்னு சந்தேகமாக இந்த பாசுரத்திலே பரகால நாயகியுடைய தாயார் கேட்கிறாள். கள்வன் கொல் யான் அறியேன், வந்தவன் திருடனா கள்வனா எனக்கு சரியா தெரியல, இல்ல கள்வனா இல்ல இவளை உடையவன் தானா, சரியான நாயகன் தான் வந்தானா எனக்கு சரியா தெரியவில்லை. ஆனால் அவன் எப்படி இருந்தான்? கரியான் ஒரு காளை வந்து ரொம்ப யுவாவாக இருந்தான். கரியானா ரொம்ப கருத்த நிறத்தை உடையவனாக இருந்திருந்தான். அவன் என்ன பண்ணான்? வள்ளி மருங்கொல், ரொம்ப கொடி போல நுட்பமான இடையை உடைய எந்தன் மடமான், வள்ளி மருங்கொல் எந்தன் மடமான், ரொம்ப இளமையான மான் போல இருக்கக்கூடிய என்னுடைய பெண்ணை போதவென்று வாவான்னு அழைத்தான். இவளும் பின்னாடியே போயிட்டான். வெள்ளி வளைக்கை பத்த, எவ்வளோ அழகா ஆழ்வார் இங்க பாடுகிறார் பாருங்க. வெள்ளைய விளைகளை அணிந்த வெள்ளையான வளைகளை எல்லாம் அணிந்து கொண்டிருந்த கை, அந்த கையை எம்பெருமான் பத்தினான். அப்படியே பரகால நாயகிக்கும் எம்பெருமானுக்கும்
பாணி கிரகணம் நடந்து போயிடுத்து அப்படின்னு தாயார் சொல்ற. வெள்ளி வளைக்கை பத்த. உடனே இவள் என்ன பண்ணாள்? பெத்த தாயரை இட்டகன்று. ஐயோ, இத்தனை நாள் நான் பெத்து வளர்த்து இவளை ஆளாக்கி இருக்கிறேன், ஆனா என்னிடத்துல ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அவள் என்ன பண்ணா? என்னையும் உபேட்சித்து விட்டு அவனோடு புறப்பட்டு போய்விட்டாள். இப்படி தம்பதிகளான இவர் 2 பேரும் போயிருக்காளே, இப்ப எங்க போனான்னு தெரியலையே. அள்ளல் அம்பூங்கழனி. அண்ணா சேற்று நிலங்களிலே அழகிய பூக்கள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய கழனிகளாலே அலங்கரிக்கப்பட்ட அள்ளல் அம்பூங்கழனி அணி ஆலி புகுவர்களோ. திருவாலிக்கு ஒருவேளை அவர்கள் போயிருக்கலாமோ? திருவாலிக்கு போயிருக்காளா 2 பேரும் சேர்ந்து அப்படின்னு இந்த பரகால நாயகியினுடைய தாயார் சந்தேகமாக கேட்கிறாள். இது இந்த பாசுரத்தினுடைய பதார்த்தம். பாசுரத்தினுடைய வியாக்கியானத்துக்கு உள்ள போனா எத்தனை விஷயங்கள் ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கணும். முதல்ல சொல்லும் பொழுதே தாயார் என்ன சொன்னா? கள்வன் கொல் யானறியேன் அப்படின்னு சொன்னான். கள்வனாக இருக்கலாமோ அப்படின்னு சொன்னான். கள்வன்னு சொல்லல, இல்ல உடையவன்னு சொல்லல, ரெண்டுமே சந்தேகமா தான் சொல்ற. எம்பெருமான போய் இந்த தாயார் என்ன சொல்றான்னா கள்வன் அப்படின்னு சொல்ற. ஆனா உண்மையான கள்வன் யாரு? தன்னது அல்லாத வஸ்துவை தன்னது என்று அபிமானிக்கிறானே அவனுக்கு தான் கள்வன்னு பேர். நம்ம ஏதோ ஒரு ஆத்துக்கு போறோம், அங்க ஒரு வஸ்து இருக்கு, அவளுக்கு தெரியாம எடுத்துன்னு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அவனைத்தான் திருடன்னு சொல்லுவோம். அப்ப இன்னொருத்தனுடைய வஸ்துவை, தன்னது அல்லாத வஸ்துவை தன்னதாக அபிமானிக்கிறானே அவனுக்கு தான் கள்வன்னு பேர். ஆனால் வந்தவன் எம்பெருமான், வந்து அழைச்சிட்டு போனது அவனுடைய சர்வாத்மனா அவனுடைய சொத்தா இருக்கக்கூடிய ஒரு ஜீவாத்மாவை. அவனை கள்வன்னு சொல்லவே முடியாது. ஆனா ஆழ்வார், அதாவது பரகால நாயக்கினுடைய தாயார் இங்க என்ன சொல்றா? கள்வன் வந்தானோ, கள்வன் கொல் யானறியேன் அப்படின்னு சொல்ற. சாஸ்திரங்கள்ல என்ன சொல்லியிருக்கு? யார் திருடன்னு கேட்டா நம்மளத்தான் திருடன்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம். என்ன சொன்னா? நம்மளாம் என்ன திருட்டு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, கிந்தேன நகிருத்தம் பாபம் சோரேன ஆத்மாபகாரினா. அதாவது நாம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா, அது இந்த ஆத்மா இருக்கு இல்லையா, இந்த ஆத்மா பகவானுடைய சொத்து. ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் நவவித சம்பந்தம்னு இருக்கும் பொழுது அதுல ஸ்வஸ்வாமி பாவம், ஸ்வஸ்வாமி சம்பந்தம். அவன் சுவாமி, ஜீவாத்மாவானது அவனுக்கு ஸ்வம், அவனுடைய சொத்து அப்படின்றது ஒரு சம்பந்தம். ஆனா நாம என்ன பண்றோம்? இந்த ஆத்மாவை அவனுடைய வஸ்து அப்படின்றதையே மறந்துட்டு அதை தெரிந்து கொள்ளாமல் இந்த ஆத்மா நம்முடையது, ஆத்மாவுக்கு நானே எஜமானன், இல்ல அந்நிய வேற யாருக்கோ அடிமைப்பட்டது என்றெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? இதுதான் இருக்கிறதுலேயே உலகத்திலேயே மிகப்பெரிய திருட்டு எதுன்னு கேட்டா நாம பண்ணக்கூடிய இந்த ஆத்மாபகாரம்தான். இந்த ஆத்மாபகாரம்தான் மிகப்பெரிய திருட்டு. அப்ப இந்த ஆத்மாபகாரத்தை பண்ணினவன் யாருன்னு கேட்டா நாம தான் இல்லையா? அப்ப உண்மையா கள்வன் யாரு? நாம தானே கள்வன், நம்மளைத்தானே கள்வன்னு சொல்லணும். ஆனால் இங்க பரகால நாயகனுடைய தாயார் யார சொல்றா? அவனுடைய சொத்தை அவன் வந்து எடுத்துட்டு போனானே அவனை போய் கள்வன் கொல் யான், அவனை கள்வன்னு சொல்றான். என்னிடத்தை நினைத்து பார்க்க வேண்டிய ரொம்ப அழகான பாசுரம். 108 திருப்பதி அந்தாதியிலே பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் அவர் ஒவ்வொரு திவ்ய தேசத்திற்கு ஒவ்வொரு பாசுரமாக பாடிட்டு வர, அதுல காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய திருக்கள்வனூர், கள்வர் என்ன அந்த எம்பெருமானுக்கு பேர். அந்த கள்வரை பத்தி ஒரு பாட்டு பாடும்பொழுது உன்னுடைய பேர் என்ன வேடிக்கையா ஆழ்வார், அதாவது இந்த பிள்ளை பெருமாள் ஐயங்கார் போனார். போனா அந்த எம்பெருமானுக்கு போய் சேவை பண்ணி வைக்கிற அளவுலையோ ஸ்தல புராணம் அதெல்லாம் சொல்லி உடனே சேவை பண்ணி வச்சா. என்ன சேவை பண்ணி வச்சா? இந்த பெருமாள் பேரு கள்வர் அப்படின்னு சொன்னாலும் உடனே ரொம்ப ஆச்சரியமா பிள்ளை பெருமாள் ஐயங்காருக்கு, இன்னும் எம்பெருமானை போய் கள்வர்னு சொல்றாள், அவன் முன்னாடி நிக்கிற நாம தானே உண்மையான கள்வர்கள், அவனை எதுக்காக கள்வான்னு சொல்றா? நாம தானே என்னதானே கள்வன்னு சொல்லணும், அவனை கள்வன்னு சொல்றாளே அப்படின்னு நினைத்தார். அது அப்படியே ஒரு பாட்டா பண்ணிட்டார். அந்த பெருமாளுக்கு என்ன பாட்டுன்னா இந்த விஷயத்த சொல்லியே ஒரு பாட்டு சொல்லிட்டார். பண்டே உனதாம் பழ உயிரை என்னதென்று கொண்டேனை கள்வன் என்று கூறாதே, மண்டலத்தோர் புல்வாய் பிளந்த புயலே உனை கச்சி கள்வா என்று ஓதுவது என் கொண்டு. பண்டே உனதாம் பழ உயிரை, எத்தனையோ காலமா உனக்கு அடிமைப்பட்டிருக்கக்கூடிய உன்னுடைய உடமையான இந்த உயிர், இந்த ஆத்மா இருக்கிறதே, இதை நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் இத்தனை நாளா இந்த ஜென்மத்துல மட்டும் இல்லை, எத்தனையோ கோடிக்கணக்கான ஜென்மங்களாக இந்த ஆத்மவஸ்து என்னது, ஆத்மவஸ்துக்கு நானே எனக்கு எஜமானன்னு இப்படி நினைத்து கொண்டிருக்கிறேன்.
அப்போ உன்னுடைய வஸ்துவை என்னது என்று அபிமானித்த நான் கள்வனா? ஆனா என்ன கள்வன்னு சொல்லாமல் உனக்கு என்ன பேர் வச்சிருக்கா எல்லாரும்? உனக்கு கள்வன்னு பேர் வச்சிருக்காளே. புல்வாய் பிளந்த புயலே உன்னை கச்சி கள்வா என்று ஓதுவது என் கொண்டு? எதனால உன்னை கள்வன்னு சொல்றா? நீ என்ன திருடினாய்? உன் எம்பெருமான் போ. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பெருமாள் கண்ணபிரான் என்ன பண்ணான்? திருவாய்ப்பாடியில வெண்ண திருடினான்னு சொன்ன. வெண்ண திருடலாமா? பெருமாள் வெண்ண திருடலாமா அப்படின்னா, பெருமாள் வெண்ணையை திருடினார்னு சொல்லவே முடியாது. ஏன்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை வஸ்துவும் அவனுடைய உடைமை. அவனுடைய சொத்தை ஒருத்தன் எடுத்து கையாள்வது அது எப்படி திருட்டாகும்? அப்ப கண்ணபிரான் திருடினான் அப்படின்னு சொன்னா அது வேதாந்தத்திற்கு இந்த வாக்கியம் ஒத்து போகவே போகாது. எல்லாம் அவனுடைய வஸ்துவாச்சு. அது மாதிரி இந்த கள்வா என்ற இந்த எம்பெருமானை பார்க்கும் பொழுது கள்வான்னு அவனை எப்படி சொல்ல முடியும்? தன்னதல்லாத வஸ்துவை தன்னதாக்கி கொள்வவனுக்கு தான் கள்வான்னு பேர் வைக்க முடியுமே தவிர, தன்னுடைய வஸ்துவை எடுத்து தானே உபயோகிப்பவனை கள்வன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ ஒரு வஸ்து இருக்கு, நம்ம கிட்ட ஒரு வஸ்து இருக்கு. இந்த வஸ்துவை நான் தான் விலை கொடுத்து வாங்கியிருக்கேன், எங்க பரம்பரையா எங்க ஆத்துல வந்திருக்கு. இதை நான் உபயோகப்படுத்தினா என்னை யாரும் திருடன்னு சொல்லவே மாட்டேன். பக்கத்துல ஒருத்தர் ஏதோ மோதிரத்தை எல்லாம் கைட்டு வச்சுட்டு போயிருக்கார், அவர் எடுத்து நான் போட்டுண்டா உடனே என்ன பேர் கிடைக்கும்? களவாடி விட்டான், திருடி விட்டான். ஏன்னா அவருடைய வஸ்துவை நான் எடுக்கக்கூடாது. ஆனா என்னுடைய வஸ்துவை நான் அண்ணா எடுத்துக்கலாம், வேணும்னா இதை நான் போட்டுக்கலாம், இல்லைன்னா உள்ள வச்சு பூட்டலாம், இல்லைன்னா வித்துடலாம், என்ன அடகு வைக்கலாம், என்ன வேணா நான் பண்ணலாம். அப்ப என்னுடைய வஸ்துவை நான் என்ன வேணா பண்ணலாம்னு நம்ம லௌகிகத்துல பார்க்கிறோம். அப்ப பகவான் அவனுடைய வஸ்துவான இந்த ஜீவாத்மாவை வந்து அழைத்து கொண்டு போனான் அப்படின்னு சொன்னா அவனை எப்படி கள்வன்னு சொல்ல முடியும்? கள்வன்னு சொல்லவே முடியாது. ஆனா இந்த தாயார் என்ன சொல்றா? அவனை கள்வா அப்படின்னு, கள்வன் கொல் யானறியேன். நம்மாழ்வாருடைய பாசுரத்தை நினைத்து பார்க்க வேண்டும். நம்மாழ்வார் திருமாலின் சோலை எம்பெருமானுக்கு என்ன பேர் வைத்தார்னா கள்வன்னு பேர் வைத்தார். செஞ்சொர் கவிகாள் உயிர்கா தாட்சைமின் திருமாலிரும் சோலை வஞ்ச கள்வன் மாமாயன் மாயக்கவியாய் வந்து என் நெஞ்சு முயிரும் உள்கலந்து நின்னார் அறியாவண்ணம் என் நெஞ்சு முயிரும் அவையுண்டு தானேயாகி நிறைந்தானே. என்ன திருமாலின் சோலை அழகர் அவரை கள்வன்னு சொன்னான். அந்த ஆழ்வார் கள்வன்னு சொன்னதுனால தான் அந்த எம்பெருமானுக்கே கள்ளழகர் என்று பெயர் வந்தது என்று ரொம்ப அழகாக காட்டுகிறார்கள். ஆனால் அது பிற்காலத்திலே ஏதோ கள்ளர்கள் கூட்டத்திற்கு அவர் குலதெய்வம், அதனால அவருக்கு கள்ளழகர்னு அது ரொம்ப சாமானியமான அர்த்தம். அது நான் ஆழ்வார் வைத்த பேர் அப்படியே எம்பெருமானுக்கு இருக்கிறது கள்ளழகர் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய அழகை காட்டி நம்முடைய நெஞ்சத்தை எல்லாம் களவாடுபவன் வஞ்சக்கள்வன் மாமாயன் மாய கவியாய் வந்து என் நெஞ்சு முயிரும் உள்கலந்து நின்னாரறியா வண்ணம் என் நெஞ்சு முயிரும் அவையுண்டு. எனக்கு ஒண்ணுமே தெரியல, எப்ப வந்தான் என்ன பண்ணான்னு எதுவுமே தெரியல, வந்தான் என்னுடைய நெஞ்சையும் உயிரையும் உண்டு விட்டான். அப்ப ஆழ்வார் என்ன சொல்றார்? ஏதோ நெஞ்சும் உயிரும் அவரது போலவும் அது யாரோ ஒருத்தன் வந்து எடுத்துட்டா மாதிரியும் அப்படி ஆழ்வாருக்கு தெரியாமல் இது நடந்து விட்டதுன்னு சொல்றார். ஆனா உண்மையா பார்த்தால் எல்லாவற்றுக்கும் சுவாமி யாருன்னால் எம்பெருமான் தானே. அவனுடைய வஸ்துவை அவன் அனுபவிப்பதுல அதை கள்ளத்தனம்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது. ஆனால் இங்க பரகால நாயக்கனுடைய தாயார் அவர் என்ன சொன்னார்? கள்வன் கொல் யானறியேன். அதுலயும் ரொம்ப அழகா இந்த வார்த்தைகள்ல ஒரு அழகான வேதாந்தார்த்தம் காட்டினான். கள்வன் வந்தான், கரியான் ஒரு காளை வந்தான், கள்வன் வந்தான், அவன் என்னுடைய பெண்ணை அழைச்சு கொண்டு போனான்னு அப்படி சொல்லாமல் கொஞ்சம் சந்தேகத்தோடு கள்வன் கொல் யானறியேன், கள்வனா ஒருவேளை அப்படின்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த பரகால் நாயகனுடைய தாயாருக்கு ரெண்டு நிலையும் ஓடுறதும். ஒரு பக்கமா பார்த்தால் தனக்கு தெரியாமல் தன்னுடைய பெண்ணை வந்து பரகால் நாயகி அழைத்து கொண்டு போய்விட்டான், அவனை திருடன்னு சொல்லணும்னு கோபம் வருது. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா சுவாமி தன்னுடைய சொத்தை ஸ்வம்மை எடுத்துக்கொண்டு போய்விட்டான், அதனால அவனை திருடன்னு நம்மால சொல்லவே முடியாது அப்படின்றதுனால திருடன்னு சொல்லணும்னு ஒரு பக்கம் துடிக்கிறது. அவன் திருடன் இல்லைன்றது வேதாந்த ஞானத்தை கொண்டு பார்த்தாலும் அது ஒரு பக்கம் நன்னா தெரியுது. அதனால ரெண்டுத்துக்கும் பொதுவா என்ன சொல்லிட்டா அந்த பரகால் நாயக்கினுடைய தாயார்? கள்வன் கொல் யானறியேன். கள்வனா ஒருவேளை வந்தவன் கள்வனா இல்ல உண்மையாகவே அவளுடைய நாயகன் தான் வந்தானா எனக்கு தெரியவில்லை. கள்வன் கொல் யானறியேன், கரியான் ஒரு காளை வந்து அப்படின்னு சொன்னார். அழகா இந்த இடத்துல இந்த கரியான் ஒரு காளை வந்து அப்படின்னு இந்த இடத்துல ஒரு ஐதிஹ்யம் இப்ப காட்டுற. எம்பெருமான் கள்வன் கொல் யானறியேன், கரியான் ஒரு காளை வந்து வள்ளி மருங்கொலெந்தன்
மடமானினை போதவென்னு வெள்ளி வளைக்கை பத்த பெத்த தாயரை இட்டகன்னு அப்படின்னு சொன்னாலோ இல்லையோ, அது விஷயமா பிள்ளை அமுதனார் அவர் ஒரு நிர்வாகம் அவர் காட்டுறார். அவர் என்ன சொன்னார், கூடு கிடக்க வாழை உருவி கொடு போவாரை போலே தாயார் அணைத்து கொண்டு கிடக்க கொண்டு போனான் அப்படின்னு. இது இந்த எப்படி எம்பெருமான் அந்த பரகால நாயகியை அழைத்து கொண்டு போனான் அப்படின்னா, அதுக்கு அவர் சொன்னார், வாள் இருக்கு இல்லையா, பெரிய வாள், அது உரையில வச்சிருப்பா. அந்த உரை எல்லாரும் பார்த்துட்டே இருக்கா, உரை அப்படியே இருக்கு. ஆனால் எழுந்து காத்தால வந்து பார்த்தா வாழை காணும். அந்த உரையை அப்படியே வச்சுட்டு உரையை தொடாமல் யாரோ ஒரு சாமர்த்தியமான திருடன் வாழை மட்டும் திருடின்னு போயிட்டான் அப்படின்ற மாதிரி இந்த தாயார் அப்படியே அவளை கண் இமைக்காமல் அந்த பரகால் நாயகியை பார்த்து கொண்டிருக்கிறாள். ஆனால் அவள் அசந்த நேரம் பார்த்து சட்டுன்னு அவர் ஒரு நிமிஷம் கண்ண மூடினா அதுக்குள்ள வந்து பரகால நாயகியை அழைத்து கொண்டு போய்விட்டான் என்ன இப்படி ஒரு அர்த்தம் சொன்னாராம் பிள்ளை அமுதனார். உடனே பராசர பட்டர் எப்போதுமே ரசோக்தியாக ரொம்ப ரசமாக அவர் நிர்வகிக்கக்கூடியவர். அவர் என்ன சொன்னார், அத்தனை பணிப்பட வேண்டா கான், ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி ஒரு அர்த்தம் சொல்லணும், நேர அர்த்தம் சொல்லுவோம். என்ன அர்த்தம் அப்படின்னா, சில கள்ளர் விளக்குகளையும் பிடித்து பிள்ளை பிள்ளை என்கிற அளவிலே கொண்டு போமா போலே கொண்டு போனான் கான் என்று அருளி செய்தார். அவ்வளோ அழகான அர்த்தம். பராசர பட்டர் என்ன சொல்றாருன்னா, இது தீவட்டி கொள்ளையர்கள்னு இருப்பா அந்த காலத்து. அவ என்ன பண்ணுவா, நம்ம வீட்டுக்கே வந்து சாமான எல்லாம் எடுத்துட்டு என்னென்ன தங்கம் உண்டோ இது உண்டோ வெள்ளி உண்டோ எல்லாத்தையும் எடுத்துன்னு போவா. இல்லை நாம் எங்கேயாவது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் காட்டு வழியாக தானே போகணும். அந்த காலத்தில் காட்டு வழியாக நடந்து போகணும். அப்போ என்ன பண்ணுவான், திடீர்னு ஒரு 20-30 தீவட்டி கொள்ளையர்கள் கையில் தீவட்டி பிடிச்சின்னு வருவா. வந்து நின்றுண்டு கையில் இருக்கிறது, காதில் போட்டு இருக்கிறது, கழுத்தில் போட்டு இருக்கிறது எல்லாத்தையும் கொடு அப்படின்னு கொள்ளையடிப்பான். அப்படி அடிக்கும் பொழுது அவன் என்ன பண்ணுவான்னா, சின்ன குழந்தைகள் இருந்ததுன்னா அந்த குழந்தைகளையும் சேர்த்து எடுத்துன்னு போயிடுவோம். ஏன்னா குழந்தைகளை நாளைக்கு கை காலை உடச்சி அவளை பிச்சை எடுக்க வைக்கலாம் அப்படின்னு அவன் என்ன பண்ணுவான், குழந்தைகளையும் திருடி கொண்டு போவான். அப்போது அந்த குழந்தைகளுடைய தாய்மார் தகப்பன்மார்லாம் அவள்லாம் இருக்காள், ஐயோ பிள்ளை பிள்ளை பிள்ளைன்னு அவ கண்ணெதிர அவள் என்ன பண்ணுவா, இந்த தீவட்டி கொள்ளையர்களிடத்திலே தங்களுடைய அந்த பிள்ளைகளை அவள் என்ன பண்ணுவா, கண்ணெதிர அப்படியே அவர்கள் இழக்க நேரிடும். அப்படி அவர்கள் கண்ணெதிரே அந்த குழந்தைகளை கொள்ளையடித்து கொண்டு போவார்கள் அப்படின்னு பார்க்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி என்ன பண்ணான் இந்த பரகால நாயகியை, அந்த நாயகன் வந்து தாயார் கண்ணெதிரே பகல் அந்த தீவட்டி கொள்ளையர்கள் போலே வந்து தாயாருக்கு தெரிந்தே தான் எடுத்துட்டு போயிருக்கான். தாயாருக்கு பிள்ளை அமுதனார் சொன்ன நிர்வாகம் எப்படி இருந்ததுன்னா, தாயாருக்கு தெரியாமல் அந்த இருக்கிற உரையிலே யாருக்கும் தெரியாமல் வாளை உருவி கொண்டு போனார் போலே அப்படின்னு சொன்னார். ஆனால் பராசரப்பட்டர் ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லணும், தாயார் கண் முன்னே அப்படியே ஏகாந்தமாகலாம் கவர்ந்து போகவில்லை, கண் முன்னே அவளுக்கு சொல்லிட்டு தான் கவர்ந்து போனான். இன்னும் ரொம்ப அழகாக ஒரு இது நிர்வாகம் காட்டினார் பராசர பட்டர். வயலாளி மணவாளன் கரியான் ஒரு காளை வந்து வயலாளி மணவாளன் தான் வந்து அழைத்து கொண்டு போயிருக்கான்னு இவளுக்கு தாயாருக்கு நல்லா தெரியும். எப்படி தெரியும் வயலாளி மணவாளன் தான் வந்தான்னு? எப்படி தெரியும்னா, போன திருமொழியில இவள் என்ன பண்ணா, வயலாளி மணவாளா வயலாளி மணவாளா ஏன்னா அந்த எம்பெருமான் பேரைத்தானே அந்த நாயகனுடைய பேரைத்தானே சொல்லிட்டே இருந்தா. அப்போ நாயகனுக்கு இது இவளுக்கு நாயகன் பேரில் ஒரு அளவிறந்த காதல் இருக்குன்னு தாயாருக்கு தெரியும். இன்னொரு விஷயமும் தாயாருக்கு நன்னா தெரியும், அந்த நாயகன் இருக்கிறானே வயலாளி மணவாளன், அவனுக்கு பரகால நாயகனிடத்திலே அளவில்லாத காதல் இருக்கிறது, அதுவும் இவளுக்கு நன்னா தெரியும். அப்போ இவள் வயலாளி மணவாளான்னு சொல்லிட்டே இருக்கா. யாரோ ஒருத்தன் வந்த உடனே கூடவே இவள் போயிட்டான்னு சொன்னா, கிளம்பி புறப்பட்டு போய்விட்டாள்னு சொன்னால், அப்ப வந்தது யாரு, வயலாளி மணவாளன் தான் நிச்சயித்து விட்டாள் தாயார். கல்வன் கோல்னு சொன்னா, கரியான் ஒரு காளைன்னு வந்தா, வயலாளி மணவாளன்றது மனசுல அவளுக்கு புரிந்து விட்டது. ஆனா கடைசியில அவளுக்கு என்ன கேள்வி, தாயாருக்கு என்ன கேள்வின்னா, 2 பேரும் சேர்ந்து எங்க போயிருப்பா? வயலாளி மணவாளனும் வந்து இந்த பரகால் நாயகியை கையை பிடித்து வெள்ளி வளைக்கை பத்த பெத்த தாயர் இட்டகன்று போயிட்டா. ஆனா எங்க போயிருப்பா? அள்ளல் அம்பூங்கழனி அணியாலி புகுவர்களோ, ஒருவேளை திருவாலிக்கு போய் சேர்ந்திருப்பாளோ அப்படின்னு இந்த பாசுரத்தை முடிக்கிறாள். எங்க போனான்னு தெரியல, ஒருவேளை திருவாலிக்கு போயிருக்காளோ அப்படின்ற மாதிரி சந்தேகத்தோடு இந்த பாசுரத்தை தாயார் சொல்லுகிறாள். இதுல பெரிய ஒரு சந்தேகம் ஏற்பட்டது யாருக்கு? ஆளவந்தார் ஸ்ரீபாதத்திலே இருந்த சில முதலிகளுக்கு.
ஆளவந்தார் கோஷ்டியிலே பெரிய விசாரம் நடக்கிறது. இதே மாதிரி ஒரு நிலைமை நம்மாழ்வாருக்கும் ஏற்பட்டது. அது திருக்கோளூர். உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்திலை எல்லாம் கண்ணன் அப்படின்ற பதிகத்திலே, அதுவும் தாய்ப்பாசுரம். தலைமகள் என்ன, தாயாரும் தலைமகளும் ஒன்னா உறங்கி கொண்டிருக்கிறார்கள். திடீர்னு எழுந்து பார்த்தா அங்க பராங்குச நாயகிய காணும். உடனே காணும் அப்படின்ன உடனே தாயார் என்ன சொல்றா, திண்ணமென் இளமான் புகுமூர் திருக்கோளூரே. நிச்சயமா தெரிஞ்சு போச்சு, நான் எங்க தேடி பார்த்தாலும் எங்க ஆத்துல என்னுடைய பெண்ணை காணும். அவள் திருக்கோளூர் பெருமான் பேரைத்தான் சொல்லிட்டே இருந்தார் ராத்திரி எல்லாம். அதனால திண்ணம் உறுதியாக சொல்கிறேன், அவள் போய் சேர்ந்திருப்பது இல்ல அவர் போய் சேரப்போவது திருக்கோளூருக்கு தான் அப்படின்னு நம்மாழ்வாருடைய பராங்குச நாயகியினுடைய தாயார் சொல்லக்கூடிய ஒரு பாசுரமாக அந்த திருக்கோளூர் பதிகம் அமைந்திருக்கிறது. இப்ப இந்த ஆளவந்தாருடைய கோஷ்டியில என்ன சந்தேகம்னா, எந்த நாயகியை நினைத்து நாம் அதிகமாக பயப்பட வேண்டும், இதுதான் சந்தேகம். திருக்கோளூருக்கு போனாலே தனியா பராங்குச நாயகி, அவளை நினைத்து நாம் பயப்பட வேண்டுமா, இல்ல நாயகனோடு சேர்ந்து அணியாளி போயிருக்கலாம் அப்படின்னு சொன்னாலே அந்த நாயகிக்கு பயப்பட வேண்டுமா அப்படின்றது கேள்வி. எல்லா முதலிகள் இருந்து ஆச்சாரியர்கள்லாம் என்ன சொல்லிட்டா, நாம என்ன நினைப்போம் அப்படின்னு கேட்டா, திருக்கோளூருக்கு போனாலே அந்த நாயகியை நினைத்து தான் நாம் பயப்பட வேண்டும். ஏன்னா இருட்டு, தனியா போயிருக்கா, சின்ன பெண்ணு, அவளுக்கு வழி தெரியுமோ தெரியாதோ, அதனால ரொம்ப அவளை நினைத்து தான் பயப்பட வேண்டும். இங்க பரவாயில்ல, நாயகனோடு சேர்ந்து தான் போயிருக்கிறாள், அதனால துணை இருக்கிறது, அதனால் பயப்பட வேண்டாம் என்று ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் சொல்லிட்டா. நாம கூட அப்படிதான் நினைப்போம். ஆனா ஆளவந்தார் என்ன பண்ணார்னா, இல்ல நீங்க இப்படி சொல்லக்கூடாது, நாம பயப்பட வேண்டியது பரகால நாயகி, அதாவது அணியாளி புகுவர்களோடு சொன்னாலே இவளை நினைத்துதான் பயப்பட வேண்டும்னு சொன்னார். அது எப்படி சுவாமி புரியலையே அப்படின்னா, ஆளவந்தார் அதுக்கு என்ன சொன்னார், அதாவது திருக்கோளூருக்கு போனாலே இருட்டு தான், தனியா தான் போனான், ஆனால் போக வேண்டிய இடம் எதுன்னு அவளுக்கு நன்னா தெரியும். அதனால ஒரே அவர் என்ன பண்ணிருப்பா, அங்கதான் போகணும்னு ஒரே மூச்சாக சட்டுன்னு போய் திருக்கோளூருக்கு சேர்ந்து விட்டுருப்பாள். ஆழ்வார் திருநகரியிலிருந்து திருக்கோளூர் போறது என்ன கட்டம், நேர கிடுகிடுன்னு பழகின வழிதான், நேர போயிருப்பான். ஆனால் இங்க என்ன அப்படின்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து போறா, ரெண்டு பேரும் ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்தா இல்லையா, இப்பதான் சேர்ந்திருக்கா. அப்ப என்ன ஆகும், ஒருத்தரை ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டே இருந்திருப்பா. பார்த்துட்டே போகும்பொழுது மனசு திருவாலிக்கு போகணும்னு நினைத்திருக்கும். ஆனா கால் என்ன பண்ணும்னா, இவர்களுடைய அந்த முழு இதுவும் எங்க இருக்கிறது, இப்போ இந்த முழு மனசும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டு போய் இருக்கிறார்கள். அப்போ மனசு திருவாலிக்கு போகணும்னு நினைத்திருந்தாலும் கால் என்ன பண்ணும், எங்கேயோ போயிடும் கால். அப்ப ஆளவந்தார் என்ன சாதிக்கிறாருன்னா, இப்படி ஒருவர் பார்த்து கொண்டு பித்துக்கொள்ளிகளாய் லங்கா துவாரத்தை சென்று அடைந்து விடுவார்களோ அப்படின்னு ஆளவந்தார் சாதித்தார். இப்படியே எங்க போறதுன்னு தெரியாம லங்காவினுடைய வாசலுக்கு போயிட்டா என்ன ஆகும், அப்ப அங்க ராவணன் இருப்பான். ஏற்கனவே ராவணன் பெருமாளையும் பிராட்டியும் பிரித்தவன், இந்த பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் என்ன ஆபத்து வருமோ அப்படின்னு. அப்ப நாம என்ன பண்ணணும், எந்த பிராட்டிக்கு அதிகமாக நாம் பயப்பட வேண்டும், எந்த பிராட்டியை குறித்து அதிகமாக மங்களாசாசனம் பண்ண வேண்டும், பராங்குச நாயகிக்கு நினைத்துதான் அதிகமாக பயப்பட வேண்டும்னு மற்ற ஆச்சாரியர்கள் சொன்னார். நான் ஆளவந்தார் என்ன சொல்லிட்டார், பராங்குச நாயகியை பத்தி பயப்பட வேண்டாம், திண்ணமென்னிளமான் புகுமூர் திருக்கூடூரே அவர் போயிருப்பாங்க சரியா. ஆனா இவர்கள் ரெண்டு பேரும் போய் சேர்ந்து போனதுனாலே தனியா இவர்கள் போயிடுவார்களோ எங்க போவாளோன்னு தெரியாது. அப்படின்றதுனால இவர்களை நினைத்துதான் பயப்பட வேண்டும். அதிகமாக நாம் கவலைப்பட வேண்டியது இந்த பரகால நாயகியை குறித்து தான் அப்படின்னு சின்ன ஒரு அனுபவம், திவ்ய தேச அனுபவம் இதுல இருக்கிறது. என்ன அனுபவம், இங்க என்ன சொன்னார் ஆளவந்தார், என்ன சாதித்தார், நாயகியும் நாயகன், அதாவது பெருமாளும் பிராட்டியும் தனியாக சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த சேர்த்திக்கு யாரால் என்ன ஆபத்து வந்து விடுமோ, இவர்களே ஒருவரை ஒருவர் மறந்து எங்க லங்கா துவாரத்துல போய் நின்றுடுவாளோ அப்படின்னு பயப்படணும்னு ஆளவந்தார் சொன்னாரோ இல்லையோ. அந்த ஆளவந்தாருடைய சிஷ்யரான எம்பெருமானார் இதை நன்னா ஞாபகம் வச்சுட்டார். ஆச்சாரியன் பரமாச்சாரியரான ஆளவந்தார் சொன்ன வார்த்தை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொண்டார். அதனால திருநாராயணபுரம் மேல்கோட்டையில இன்றைக்கு நாளைக்கும் என்ன வழக்கம்னு கேட்டா, பெருமாள் மட்டும் தனியா எழுதினார்னா, புறப்பாடு எழுதினார்னா உடையவர் என்ன பண்ணுவார், வெளியில வரவே மாட்டார், சன்னிதிலே இருப்பார். ஆனா பெருமாளும் தாயாரும் சேர்ந்து எழுதினார் அப்படின்னு சொன்னா உடையவர் கூடவே வந்துடுவார். ஏன் சுவாமி, பெருமாள் தாயாரும் ஏதோ ஏகாந்தமா உலாத்தலாமே, இவர் கூட என்னத்துக்கு வரணும், அவளை ஏகாந்தமா விடலாமே அப்படின்னா, இல்ல
இந்த கல்வன்கொள் பிராட்டி மாதிரி ஒருத்தரை ஒருத்தர் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற சமயத்திலே எங்க போறதுன்னு வழி தெரியாமல் லங்கா துவாரத்தில் எங்கேயாவது போய் நின்றுட்டா என்ன பண்றது? அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து போனா எம்பெருமானார் கூடவே வந்துடுவார். இப்ப தாயாருக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஐயோ ஆத்துக்காரரோட எங்க போனாலும் மாமனார் கூடவே வந்துடுறாரு. ஏன்னா எம்பெருமானார் தானே அவருக்கு செல்வ பிள்ளை, எம்பெருமானாருடைய பிள்ளை செல்வ பிள்ளை. அவர் தாயாருக்கு இப்ப என்ன ஆகணும்? மாமனார் ஆகணும். ஆத்துக்காரோட ஒரு 10 நிமிஷம் வெளியில இப்படி எங்கேயாவது பார்க் பீச்சுன்னு போலான்னு பார்த்தா கூடவே மாமனார் பின்னாடியே வந்துட்டாருன்னா என்ன பண்றது அப்படின்னு தாயாருக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனாலும் விடமாட்டார் எம்பெருமானார். ரெண்டு பேரும் சேர்த்தியா போனா கூடவே வந்து விடுவார் எம்பெருமானார். இந்த ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தத்தினுடைய அனுபவத்தை எல்லாம் நன்றாக அந்த உள்வாங்கி கொண்டவர்கள் ஆச்சாரியர்கள் அப்படின்றது இந்த ஒரு சின்ன விஷயத்திலிருந்து நமக்கு தெரிகிறது. அப்போ ஆள வந்தார் என்ன சாதித்தார்? இங்கே இந்த இவர்களை பொறுத்துதான் நாம் அதிகமாக கவலைப்பட வேண்டும் என்று ரொம்ப அழகான பாசுரம். கல்வன் கொல் யானறியேன் கரியான் ஒரு காலை வந்து வள்ளி மருங்கொல் எந்தன் மடமானினை போதவென்னு வெள்ளி வளைக்கை பத்த பெத்ததாயரை இட்டகன்னு அள்ளல் அம்பூங்கழனி அணியாளி புகுவர்களோ அப்படின்னு கேட்டா ரொம்ப அழகான பாசுரம். மேல 9 பாசுரங்களிலேயும் என்ன பண்ண போறா இந்த தாயார், பரக்கால நாயக்கினுடைய தாயார்? ஆலி புகுவர்களோ ஆலி புகுவர்களோ, திருவாலிக்கு போயிருப்பாளா அப்படின்னு அதையே தான் கேட்க போகிறார். மேலே அந்த கல்வன் வந்தான்னு சொன்னாலே அந்த வயலாளி மணவாளன் அவன் யாருன்னு 2வது பாசுரத்துல ரொம்ப அழகா தெரிவிக்கிறாள். பண்டிவன் ஆயன்னங்காய் படிரன் புகுந்து என் மகள் தன் தொண்டையன் செங்கனிவாய் நுகர்ந்தான யுகந்து அவன் பின் கண்டையொன் கண்மிடிற கிளிபோல் மிழத்தி நடந்து வண்டமர் காணல் மல்கும் வயலாளி புகுவர்களோ. அங்க வெளியில வந்து ஒன்று அழுகிறாள், தன்னுடைய பெண்ணை காணுமே என்று தாயார். அக்கம் பக்கத்துல அந்த காலத்துல யாராவது ஒரு வீட்டுல கட்டம்னு சொன்னா அக்கம் பக்கத்து பெண்கள் எல்லாரும் வந்து விடுவோம். அந்த காலத்துல அந்த மாதிரி கிடையாது. பக்கத்து பிளாட்ல என்ன நடக்கிறதுன்னு நமக்கு தெரியாது, நம்பாத்துல என்ன நடக்கிறதுன்னு அவளுக்கு தெரியாது. யார் இருக்கா, ஓ இவா தான் இருக்காளான்றதே நமக்கு 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியுது பக்கத்து போர்ஷன்ல. ஆனா அந்த காலத்துல அப்படி இல்லை. இவள் வந்து ஓன்னு அழுத உடனே அயல் வீட்டு பெண்கள் எல்லாரும் வந்துட்டா. என்னமா ஆச்சு, ஏன் அழுகிறாய், என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறான். நீ கேட்கும் பொழுது அவள் என்ன சொன்னாள்? இவன் யார் வந்து அழைச்சிட்டு போனான்னு சொல்லு, நாங்க தேடி பார்க்கிறோம். யாரோ ஒருத்தர் கரியான ஒரு காளைன்னு சொன்னியே, அப்படிலாம் சொன்னா அடையாளம் போறாது, நல்ல அடையாளமா சொல் அப்படின்னா அதுக்கு அடையாளம் சொல்கிறாள். நங்காய் பெண்ணே, இவன் வந்தானே என் மகளை கொண்டு போன இவன் பண்டு படிரன் ஆயன் அப்படின்னு சொல்லிட்டான். அவன் யாருன்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டான். படிரன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப அதிகமாக தீம்புகள் செய்யக்கூடிய ஆயன், இடையனா இருந்தவன். யாரவன்? மச்சொடு மாளிகை ஏறி மாதர்கள் தம்மிடம் புக்கு கச்சொடு பட்டை கிழித்து காம்பு துகிலவை கீறி நிச்சலும் தீமைகள் செய்வாய் நீள் திருவேங்கடத்தெந்தாய் அப்படின்னு பெரியாழ்வார் பாடினாரே. அதுபோல அதே அந்த திருவாய்ப்பாடியில என்னவெல்லாம் தீமைகள் செய்ய முடியுமோ எல்லா தீமைகளையும் செய்தானே அந்த படிரன், அந்த தீம்பன் குறும்பன் தான் என்னுடைய பெண்ணை வந்து அழைத்து கொண்டு போனான். அந்த படிரன்ற வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. இதே திருமங்கையாழ்வார் யசோதா பாவனையிலே ஒரு பாசுரம் பாடப்போகிறார். 10ஆம் பத்திலே 7வது திருமொழி. அது மானமுடை துங்கள் ஆயர் குலமதனால் அப்படின்னு 14 பாசுரங்கள் கொண்ட ஒரு திருமொழி 108 பதிகம். 107 பதிகம் 10 பாட்டு தான், மேலையும் கிடையாது குறவாவும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு பதிகம் மட்டும் 14 பாசுரங்கள், அது மானமுடைத்துங்கிற பதிகம். அந்த பதிகத்துல ஒரு பாசுரம் இந்த படிரன்ற வார்த்தையை யசோதையே உபயோகப்படுத்துகிறாள். தந்தை புகுந்திலன் நான் இங்கிருந்திலேன் தோழிமார் ஆறுமில்லை சந்தமலர் குழலால் தனியே விளையாடும் இடங்குருகி பந்து பறித்து துகில் பத்தி கீறி படிரன் படிறு செய்யும் நந்தன் மதலைக்கு இங்கெங்கடவோன் நங்காய் என் செய்கேனோ. தந்தை புகுந்திலன் நான் இங்கிருந்திலேன் தோழிமார் ஆறுமில்லை. ஒரு கோபிகை, அதாவது ஒரு ஆய்ப்பெண் வந்து யசோதையினிடத்திலே முறையிடுகிறாள். வெண்ணெய் விழுங்கின்னு ஒரு திருமொழி அனுபவித்தோமே, அதுபோல மானமுடைத்தும் திருமங்கை ஆழ்வாருடைய அனுபவம். தந்தை புகுந்திலன் நான் இங்கு இருந்திலேன். ஒரு நிமிஷம் இந்த குழந்தை பெண்ணுடைய அப்பா எங்கேயோ போயிருந்தார், நானும் சட்டுன்னு வெளியில போயிருந்தேன். தோழிமார் ஆறுமில்லை. எப்பவும் எனக்கு தெரியும் இந்த கண்ணன் வந்தான்னா ஏதாவது பண்ணுவான்னு தெரியும், கூடவே தோழிகளை காவலுக்கு வச்சுட்டு தான் போவேன். அன்னைக்கேன்னு பார்த்து என் தலையெழுத்து யாரும் இல்லை, தோழிமார் ஆறுமில்லை சந்தமலர் குழலாள். எவ்வளவு அழகா என்னுடைய பெண்ணு தனியா அவ பாட்டு விளையாடிட்டு இருந்தா, யார் வம்புக்கும் போக மாட்டாமா. என் பொண்ணு ரொம்ப சமத்து, தனியா விளையாடிட்டு இருந்தா. அவன் என்ன பண்ணான்,
தனியே விளையாடும் இடங்குறுகிய வந்து அவளை தேடிட்டு வந்து பந்து பறித்து அவள் விளையாடிட்டு இருந்த பந்து அதை பிடுங்கி போட்டுட்டான். துகில் பத்தி கீறி அவள் உடுத்திருந்த அந்த வஸ்திரத்தை எல்லாம் கீறி மொத்தத்தையும் கிழிச்சு விட்டுட்டான் அந்த கண்ணன். படிரன் படிறு செய்யும், அப்படி ஒரு பெரிய தீம்பன் இருக்கான் இந்த கண்ணன். இவனுக்கு என்ன பண்ணா இவனை நாம் அடக்க முடியும்? நந்தன் மதலைக்கு இங்கன் கடவோம் நங்காய் என் செய்கே நெஞ்சை. இப்போ உன் பையன் இப்படி பண்றானே, ஏன் இப்படி பண்றான்? யசோதரிடத்திலே வந்து முறையிடுகிறா போல. இன்னும் நிறைய அண்ணல் இலைக்குழுவுதி நம் சேரிக்கே அல்லில் தான் வந்த பின்னை கண்மலர் சோர்ந்து முளை வந்து விம்மி கமல செவ்வாய் வெளுப்ப என் மகள் வண்ணம் இருக்கின்னவா நங்காய் என் இன்னொரு தாயார் இப்படி அழறாளாம். அவன் வந்து ஒரு புல்லாங்குழல் ஊதின்னு வந்தான். வந்த உடனே என்ன எடுத்துனா, கண்மலர் சோர்ந்தது, முளை வந்து விம்மி கமல செவ்வாய் வெளுப்ப என் மகள் வண்ணம் இருக்கின்னவா நாங்க, என் மகளை வந்து பாரு, நன்னா இருந்த பொண்ணு. இவன் வந்துட்டா அண்ணல் இலைக்குழல் ஊதி, இந்த இலைக்குழல் இலையால பண்ணப்பட்ட குழலை ஊதி எங்க வீட்டுக்கு வந்துட்டு போய் என்ன பண்ணானே தெரியல. அதுக்கப்புறம் என்னுடைய பெண்ணுடைய கோலத்தை பாருன்னு இந்த மாதிரி 14 பாசுரங்கள் அத்தனை கோபிமார்கள் அந்த ஆய்ப்பெண்கள் எல்லாரும் அவர்களுக்கு கண்ணன் பண்ணின தீம்புகளை எல்லாம் எடுத்து கூறுகின்ற ஒரு பதிகம் அது. மானமுடை துங்கள் ஆயர் குலம் அதனால். அது இப்பவே ஆழ்வார் சொல்லிட்டார். வந்தவர் பரகால் நாயகியுடைய தாயார் என்ன சொல்றா, வந்தவன் எப்பேற்பட்டவன் தான், படிரன் ஆயன். முன்னாடி திருவாய்ப்பாடியில திருட்டு தனம் பண்ணிட்டு இருந்தானே, அவன் தான் வந்து கூட்டிட்டு போனான். அப்ப யாருன்னு சரியா தெரிஞ்சு போச்சு. வயலாளி மணவாளன் அப்படின்னு சொன்னாலும் அந்த வயலாளி மணவாளன் யாரு? பண்டிவன் ஆயன் நங்காய் படிரன். முன்னாடி திருவாய்ப்பாடியில எல்லா களவு எல்லாம் பண்ணிட்டு இருந்தானே, அவன் தான் வந்து அழைத்து கொண்டு போனாய் புகுந்து. அப்படிப்பட்ட இவன் இப்ப என்னுடைய வீட்டுக்குள்ளே வந்து புகுந்து என் மகள் தன் தொண்டயம் செங்கனிவாய் நுகர்ந்தானை, என்னுடைய அழகிய சிவந்த தொண்டைப்பழம் போன்ற ஆதரத்தை, அதாவது என்னுடைய மகளுடைய சிவந்த ஆதரத்தை நுகர்ந்தான், அப்படி பானம் பண்ணினான், அது அப்படியே அவன் அனுபவித்து விட்டான். உகந்து, அதுவும் உகந்து நுகர்ந்தானே, ரொம்ப விரும்பி அதை எல்லாம் பண்ணான். கண்டவன் கண்மிளிரா கிளிபோல் மிழத்தி, அவன் வந்து இப்படி பண்ணானே. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது என்னுடைய பெண்ணுக்கு அப்படின்னா, கண்டையவன் கண்மிளிரா, கண்டை மீன் போல அழகிய கண்கள் ஒளிவிட கிளிபோல் மிழத்தி, கிளி போல அவனுடைய பேரையே சொல்லிட்டு அவன் பின்னாடியே போயிட்டான். கிளி என்ன பண்ணும், யார் பழக்கினாலும் அவனுடைய பேரையே சொல்லிட்டு இருக்குமோ இல்லையோ, அது போல அவனுடைய பேரை சொல்லி அவன் கிளி போல் மிழத்தி அவன் பின் நடந்து அவன் பின்னாடியே போயிடுத்து. என்னுடைய பெண் இருக்காளே, அவன் பின்னாடியே போயிட்டான். அவன் ஒன்றும் கட்டப்படவே இல்லை. வந்தான், வந்து புகுந்தான், என் மகள் தன் தொண்டையன் செங்கனிவாய் நுகர்ந்தான். நுகர்ந்த உடனே என்ன ஆயிடுத்து, அவள் கெண்டையவன் கண் மிளிர கிளிபோல் மிழத்தி நடந்து 2 பேரும் சேர்ந்து எங்க போயிட்டா, வண்டமர் காணல் மல்கும் வயலாளி புகுவர்களோ. வண்டமர், வண்டுகள் படிந்த ரொம்ப அழகான கடற்கரை சோலை சூழ்ந்த கழனிகளை உடைய, வயல்களையும் கழனிகளையும் உடைய ஆலிக்கு அவர்கள் போயிருப்பாளோ, ஒருவேளை அங்க போய் சேர்ந்திருப்பாளோ அப்படின்னு இந்த 2வது பாசுரத்திலே பரகால நாயகனுடைய தாயார் வினவுகிறார். அடுத்தது 3வது பாசுரம், ரொம்ப அழகான பாசுரம். இதுல எம்பெருமானார் காட்டின அர்த்தம்னு கிடாம்பி ஆச்சான் சாதித்த ஒரு அழகான விஷயம் இங்கே இருக்கிறது. அஞ்சுவன் வெஞ்சொல் நங்காய் அரக்கர் குலப்பாவதன்னை வெஞ்சின மூக்கறிந்த விரலோன் திறம் கேட்கில் மெய்யே பஞ்சியமெல்லடி எம் பனைத்தோழி பறக்கழிந்து பஞ்சியம் தன்பனை சூழ் வயலாளி புகுவர்களோ. மெஞ்சொல் நங்காய், பக்கத்து வீட்டு பெண்ணை பார்த்து பரகால் நாயகனுடைய தாயார் கூப்பிடுகிறாள். வெஞ்சொல் நங்காய், வெஞ்சொல் நங்காய்னா என்ன அர்த்தம்? விரும்பத்தக்க வாய்மொழியை உடைய அயல் வீட்டு பெண்ணே, அயல் வீட்டு பெண்ணே. என்ன ஆச்சு என்னுடைய பெண்ணுக்கு? அரக்கர் குலப்பாவை தன்னை வெஞ்சின மூக்கறிந்த விரலோன் திறங்கேட்கில். அரக்கர் குலப்பாவை யார் அது? சூர்பனகை. அந்த சூர்பனகருடைய, அந்த சூர்பனகாயனுடைய மூக்கை வெஞ்சினம் அறிந்த கடும் கோபத்தாலே அவருடைய காது மூக்கையெல்லாம் என்ன பண்ணான், அறத்தானே. விரலோன், ரொம்ப மிடுக்கையுடையவனான அந்த ராமபிரான், அவனுடைய திறம் கேட்கில், அவனுடைய தன்மையை கேட்கில் மெய்யே அஞ்சுவன், உண்மையாகவே நான் ரொம்ப அஞ்சுவன். இந்த சரித்திரத்தை கேட்டா, அரக்கர் குலப்பாவ தன்னை வெஞ்சின மூக்கர் இந்த விரலோன் திறம் கேட்கில் நான் அஞ்சுவன். சூர்பனகையனுடைய காது மூக்கையெல்லாம் அறுத்துட்டானாமே ராமன். இது யார்? ராமன்னா யாரு? இப்ப அழைத்து கொண்டு போனானே வந்தான், இந்த வயலாளி மணவாளன் தான்.
அவன் சூர்பனகனுடைய காது மூக்கெல்லாம் அறுத்துட்டானே, இதை கேட்கிற பொழுது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொன்னாலும். ஏன் பயம்ன்றது பின்னால பார்ப்போம். அதுக்கு மேலே பஞ்சிய மெல்லடி, பஞ்சு போன்ற மிருதுவான அடியை உடையவள், ரொம்ப பஞ்சு போல இந்த மெல்லடியை உடைய என்னுடைய பெண். எம் பனைத்தோழி, மூங்கில் போன்ற தோள்களை உடைய என்னுடைய பெண். பறக்கழிந்துன்னா என்ன அர்த்தம்? பெரும்பழிக்கு இடமாகி ஒரு பெண்ணு ஒரு நாயகனுடைய இடத்தை தேடிண்டு இவள் போறா, நாயகனோடு சேர்ந்து போய்விட்டாள் அப்படின்னா அது எத்தனை பெரிய பழியாய் வந்து நம்முடைய குடிக்கு முடியும் அது. ஆனால் அந்த பழிக்கு இடமாக்கி அவள் என்ன பண்ணிட்டாள்? அவனோடு சேர்ந்து போய்விட்டாள். இருவரும் என்ன பண்ணிட்டா? வஞ்சியம் தன்பனை சூழ் வயலாலி புகுவர்களோ, வஞ்சி கொடிகளால் அழகிய குளிர்ந்த நீர்நிலைகள் சூழ்ந்த வயலாலி, வயல்களையும் கழனிகளையும் உடைய திருவாயிலே சென்று சேர்ந்திருப்பார்களோ அப்படின்றது இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். இதுல ஒரு அழகான ஒரு கேள்வி கேட்கிறார் பராசர பட்டர். யாரை கேட்கிறார்? கிடாம்பி ஆச்சானை கேட்கிறார். அதாவது இந்த பாசுரத்தில் என்ன தெரிவிக்கிறாள் பரகால் நாயகனுடைய தாயார்? அஞ்சுவன் வெஞ்சொல் நங்காய் அரக்கர் குலப்பாவ தன்னை வெஞ்சின மூக்கறிந்த விரலும் திறம் கேட்கில். வந்தானே வயலாளி மணவாளன் தான் சக்கரவர்த்தி திருமகன். அவன் என்ன பண்ணா? ஒரு காலத்தில் தனியா வந்த பெண்ணை காது மூக்கு அறுத்து அனுப்பிவிட்டான் அப்படின்னு சொன்னான். இப்படி இந்த வார்த்தையை சொல்றதுனால நாம என்ன புரிந்து கொள்ள நேரிடுகிறது அப்படின்னா, தாயார் பயப்படுறா. பரகால் நாயகனுடைய தாயார் பயப்படுறா. என்ன பயப்படுறா அப்படின்னா, இது மாதிரி தனியா வந்த பெண்ணை, அரக்கியை காது மூக்கெல்லாம் அறுத்துட்டு அனுப்பிட்டானே, அது போல என்னுடைய பெண்ணையும் காது மூக்கையெல்லாம் அறுத்துட்டு அனுப்பி விடுவானா அப்படின்னு இந்த தாயார் பயப்படுறாளோ அப்படின்னு தான் நமக்கு தோன்றுறது. இதே தான் ஆழ்வார், அதாவது பராசர பட்டருக்கும் இதுதான் தோன்றுறது. பட்டரிப்பாட்டை அருளி செய்து ஒரு ஸ்திரீயை விரூபை ஆக்கினவனுடைய திறங்கேட்கில் அஞ்சுவன் என்கையாலே இத்தலைக்கு குணஹானியாய் தோற்ற நின்றது. இது ஆழ்வார் அருளி செய்யக்கூடாதது, எங்கனே சேரும்படி அப்படின்னு பராசர பட்டர் கிடாம்பியாச்சானை பார்த்து இந்த கேள்வியை கேட்டார். சுவாமி, தனியா வந்த ஒரு பெண் வந்தாள், அவருடைய காது முகை எம்பெருமான் அறுத்து விட்டான், அதனால நான் பயப்படுகிறேன் அப்படின்னு சொன்னா, அது இந்த பரகால் நாயகனுடைய தாயார் எம்பெருமானுடைய குணஹானியைத்தானே பேசுகிறாள். அதாவது குணமின்மை, குணத்திலே அவனுடைய தோஷத்தை தானே இங்கே பேசுற மாதிரி கிடைக்கிறது. ஆனால் முன்னாடியும் பின்னாடியும் பாசுரங்கள் அப்படி இல்லையே. எம்பெருமான் அந்த மாதிரி இவருடைய நாயகியை கூட்டிட்டு போய் காது மூக்கு அறக்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருக்கான், ஒன்னா சேர்ந்து வாழ்வதற்காகத்தானே கூட்டிட்டு போயிருக்கான். ஆனா இப்படி சொல்றது ஆழ்வார் இப்படி சாதிக்கிறாரு, இது எப்படி சேரலையே, எனக்கு புரியலையே அப்படின்னு பராசர பட்டர் கிடாம்பி ஆச்சானை கேட்டார். கிடாம்பி ஆச்சான் என்ன பதில் சொன்னார்? ரொம்ப அழகான ஒரு பதில். துடுப்பிருக்க கைவேக வேணுமோ, எம்பெருமானார் தாமே அருளி செய்து வைத்தாரிரே. பராசர பட்டர் எம்பெருமானாரத்தை கேட்கல, இல்லை ஒருவேளை எம்பெருமானார் காலத்துக்கு அப்புறம் இந்த சந்தேகம் ஆழ்வார் பராசர பட்டருக்கு வந்திருக்கலாம். துடுப்பிருக்க கைவேக வேணுமோ, இப்போ படகுலையோ ஓடத்துலையோ ஒரு நதியை கடக்க போறோம், அந்த சமயத்தில் 2 துடுப்பு வச்சிருப்பா இல்லையா? படகுல 2 துடுப்பு இருக்கு. அந்த துடுப்பு இருக்கும் பொழுது நான் என் கையாலேயே நான் படகை செலுத்துறேன் அப்படின்னு யாராவது கையால படகை ஓட்டுவாளோ? ஏப்பா கையில அவ்வளோ 2 துடுப்பு இருக்கு, அதை விட்டுட்டு கையாலேயே கஷ்டப்பட்டு இருக்க, துடுப்பை நீ உபயோகப்படுத்த வேண்டியது தானே அப்படின்னு சொல்ல மாட்டா? அதுபோல இப்படி பராசரப்பட்டர் கேட்ட கேள்விக்கு எம்பெருமானார் ஏற்கனவே பதில் சொல்லிட்டாரு. எம்பெருமானார் சொன்ன பதில் இருக்கும் பொழுது நான் தனியா யோசிச்சு இதுக்கு பதில் சொல்லணுமான? எம்பெருமானார் சொன்ன பதிலையே நான் சொல்கிறேன். முன்பொரு புணர்ந்து உடன்போக்கிலே பிறந்த பிரமாதத்தை கேட்டு அத்தை நினைத்து இப்போது பயப்படுகிறாள். ரொம்ப அழகான ஒரு பதில், பொருத்தமான பதில், ரொம்ப சாமர்த்தியமான பதில்னு சொல்லணும். அதாவது சூர்பனக வந்தாள், காது மூக்கு அறுத்து அனுப்பிவிட்டான் சக்கரவர்த்தி திருமகன், அதை கேட்டு நான் அஞ்சுவன்னு சொன்னா என்னுடைய பெண்ணையா அந்த மாதிரி காது மூக்கு அறுத்து விடுவான்னு அஞ்சுவன்னு அர்த்தம் இல்லை. சூர்பனக வந்ததுனால தான் சீதையும் ராமனும் பிரிய நேரிட்டது. காது மூக்கு அறுத்தா அவள் போய் அண்ணா தமையன்மாரிடத்தில் சொன்னாள், அதனால் இந்த பிரிவு ஏற்பட்டது அப்படின்றது ராமாயணத்தில் நமக்கு தெரியும் இல்லையோ? அப்போ இங்க ஒரு பெண் இங்க என்ன ஆறுதுன்னா, அந்த பிரிவுக்கு மூல காரணம் சூர்பனகை அப்படின்றதுனால
அந்த விஷயத்தை சொல்லும் பொழுது இவாளுக்கும் ஒருவேளை பிரிவு நேர்ந்து விடுமோ அப்படின்றதை நினைத்துதான் நான் அஞ்சுகிறேன். முன்பொரு புணர்ந்து உடன்போக்கிலே பிறந்த பிரமாதத்தை பெருமாளும் பிராட்டியும் பிரிவதற்கு மூல காரணம் யாரு? சூர்பனகை. அப்போ அந்த சூர்பனகை நினைத்தவாறே மறுபடியும் பிரிவு ஏற்பட்டு விடுமோ என்று நான் பயப்படுகிறேன்னு சொன்னாலே தவிர என்னுடைய பெண்ணையும் காது மூக்கெல்லாம் அறுத்து அனுப்பிடுவான் அப்படின்னு பரகால் நாயகனுடைய தாயார் பயப்படவில்லை. ராவணன் சீதையை கவர்ந்து சென்றதற்கு மூல காரணம் சூர்பனகையின் அங்கபங்கம். அதனால அந்த அங்கபங்கத்தை சொல்லுகிற முகத்தாலே என்ன என்ன வந்தது? அந்த சூர்பனகையுடைய சரித்திரத்தை சொல்லும் பொழுதே ராமனும் சீதையும் பிரிந்த பிரிவு அது நினைவுக்கு வந்து விட்டது. அப்போ முன்பு இருவருமாய் 2 பேரும் சேர்ந்து காட்டுக்கு போனா அப்போ என்ன ஆயிடுது? பிரிவு வந்தது. அது மாதிரி இப்பவும் 2 பேரும் சேர்ந்து தனியா போயிருக்கா, இப்பவும் பிரிவு வந்து விடுமோ என்று பயப்படுகிறாள். அதுக்காகத்தான் அஞ்சுவனே தவிர அவள் வேற எதுவும் எம்பெருமான் பண்ண மாட்டான். அஞ்சுவன் வெஞ்சொல் நங்காய் அரக்கர் குலப்பாவ தன்னை வெஞ்சின மூக்கறிந்த விரலோன் திறங்கேட்கில். இதுல இன்னொரு சின்ன சந்தேகம். ராமாயணத்தை பார்த்தால் சூர்பனகையனுடைய காது முகி அறுத்தது இளைய பெருமாள் தான் இருக்கு. ஆனால் இங்க ராமன் ஏதோ காது முகையெல்லாம் வெஞ்சின மூக்கு அறிந்த என்ன விரலோன் திறங்கேட்கில்னு சக்கரவர்த்தி திருமகன் பண்ணதாக ஆழ்வார் சொல்லுகிறாரே, அது எப்படி பொருந்தும் அப்படின்னா, இளைய பெருமாள் தான் பண்ணார். ஆனால் யாருடைய நியமனத்தினால பண்ணார்? சக்கரவர்த்தி திருமகனுடைய நியமனத்தினால தான் பண்ணார். இல்லை இளைய பெருமாள் யாரு? அவர் ராமஸ்ய தட்சிணோபாகு அப்படின்னு சொன்னார். ராமனுடைய வலது கை இளைய பெருமாள். அப்போ வலது கை ஒரு காரியம் பண்ணா அது யார் பண்ணா? இவர் தான் பண்ணார். யார் அந்த வலது கையை உடையவரோ அவர் பண்ணதாக தானே அர்த்தம். ஒருத்தர் புஸ்தகம் எழுதினார். யார் எழுதினா புஸ்தகம்னா? சுவாமி ஒரு முரணா புஸ்தகம் எழுதியிருக்கார் அப்படின்னு சொன்னா, ஐயோ நான் எழுதலையே, என்னுடைய கைதானே எழுதிதுன்னு யாராவது சொல்லுவாளோ? கை எழுதினாலும் நீர் எழுதினது தான், நீர் எழுதினாலும் கை எழுதினது, ரெண்டும் ஒன்று தானே, ரெண்டும் வித்தியாசமே இல்லையே. இவருடைய அங்கம் தானே அது. அப்ப ராமனுடைய வலது கையா இருக்கக்கூடிய இளைய பெருமாள் அவர் அந்த காரியத்தை பண்ணியிருந்தாலும் அதை பண்ணினது ராமபிரான் அப்படின்னு சொல்றதுல எந்தவித தவறும் கிடையாது. அதனால விரலோன் திறம் கேட்கில்ன்னு ராமவீரானை சொன்னதும் ரொம்ப பொருத்தமான விஷயம்தான்னு அதையும் ரொம்ப அழகா காட்டுறா. 4வது பாசுரம் அடுத்தது என்ன ஆகுது? இந்த தாயாருடைய புலம்பல் அது ரொம்ப அதிகரிக்கிறது. இதுவும் அழகான பாசுரம். ஏதவன் தொல்பிறப்பு இளையவன் வளையூதி மன்னர் தூதுவனாயவனோர் சொல்வீர்கள் சொல்லிரறியேன் மாதவன் தன் துணையா நடந்தாள் தடம் சூழ் புறவில் போது வண்டாடு செம்மல் புனலாலி புகுவர்களோ. தாய்மார்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு கவலை. அது கூட அந்த காலத்து தாய்மார்கள்னு சொல்லணும். இந்த காலத்து தாய்மார்களுக்கு இந்த கவலை கிடையாது. யாரோ வந்தான், என்னுடைய பெண்ணை அழைத்து கொண்டு போய்விட்டான். அவன் ஏதவன் தொல்பிறப்பு, ஊர் எது எல்லாம் அந்த பரகால் நாயகனுடைய தாயார் கேட்கிறார். அவன் யார்? வந்தவனுடைய குலங்கோத்திரம் என்ன? அவனுடைய ஊர் எது? எந்த ஊர்லேருந்து வந்தான்? எந்த ஊருக்கு போக போறா? இப்போ இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டாமா? என்னுடைய பெண்ணை கைப்பிடிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நாம தெரிந்து கொள்ள வேண்டுமே அப்படின்னு அவன் தொல் பிறப்பு ஏது, எதிரே பிறந்திருக்கான், குலங்கோத்திரம் என்ன அப்படின்னு கேட்கிறார். அரியேன். அதுக்கு மேலே இளையவன். ஆனால் அவன் எப்படி? இளையவன் வளையூதி சங்கத்தை ஊதுபவன். இளையவன் சங்கத்தை ஊதுபவன். மன்னர் தூதுவனாய் அவன் பாண்டவர்களுக்காக தூதனாய் சென்றவன். அந்த பாண்டவர்களுக்காக தூது போன ஏத்தத்தை உடையவன். அவன் ஊர் தூதுவனாய் அவனூர் சொல்லுவீர்கள் சொல்லீரறியேன். அவனுடைய ஊர் எனக்கு தெரியவில்லை, அறியேன். அவனுடைய ஊர் அறியேன். சொல்லுவீர்கள், உங்களுக்கு ஏதாவது தெரியும்னா நீங்க சொல்லுங்களே பார்க்கலாம். அவன் பார்த்தீர்களோ இல்லையோ நீங்களும் அவன் கூட்டிட்டு போனதை, அவனுடைய ஊர் எது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள்னு சொன்ன. என்ன சொல்றது? அவனுடைய பிறப்பை பத்தி என்ன சொல்றது? அவனுடைய ஊரை பத்தி என்ன சொல்றது? அவனுடைய பிறப்பு எப்படிப்பட்டது அப்படின்னா, அஜாயமானோ பகுதா விஜாயத்தே. அவனுக்கு யானும் பிறப்பில் பல்பிறவி பெருமான். அவனுடைய பிறப்பை பத்தி நாம என்ன சொல்றது? எந்த குலம் என்ன கோத்திரம்னு எப்படி சொல்றது? நம்ம போல கர்மம் காரணமாக பிறந்தவனா இருந்தா இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம். அவன் கிருபையின் காரணமாகத்தானே பிறப்பவன். அவனுக்கு போய் எந்த குலம் என்ன கோத்திரம்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது. அவன் எப்படிப்பட்டவன்? ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர அப்படின்னு பிறந்தது எது குலத்திலே? வளர்ந்தது யாதவ குலத்திலே.
அவனுடைய குலத்தை நாம் எப்படி சொல்றது? குரத்தாழ்வானுடைய ஸ்லோகத்தை நாம் இங்கே நினைவில் கொள்ள வேண்டும். அவன் என்ன பண்ணார்? குரத்தாழ்வான் கண்ணபிரானை பார்த்து கேட்டார். என்ன கேட்டார்னா, இப்போ ஒரே அவதாரத்தில் நீ உனக்கு நந்தகோப ஆய்ப்பாடியிலேயே வளரணும்னு ஆசை இருந்தா நீ பேசாத நந்தகோபருக்கே பிள்ளையா பிறந்திருக்கணும். எதுக்கு நீ வசுதேவருக்கு பிள்ளையா பிறந்து அன்னைக்கு ராத்திரியே இங்கே சேர்ந்தாய்? உன்னுடைய அந்த கிருஷ்ண ஜன்ம கிருஷ்ண ஐ சுந்தரை கதர கிருஷ்ண ஜன்மனி அவர் கேட்கிறார். துவே மாதரவு பிதரவு குலே அபி துவே, எதுக்கு 2 அம்மா அப்பா, எதுக்கு 2 குலம், ஏன் அப்படி தேர்ந்து வைத்தாய் அப்படின்னு கேட்டார். அவனுக்கு பதில் சொல்ல தெரியல. பதிலையும் குரத்தாழ்வானே சொன்னார். ஏகக்ஷணாத் அனுகிரகீத பலம் தே நீலா குலேன சதிருஷி கீழ ருக்மிணிச்ச. ஒரே அவதாரத்துல உனக்கு ருக்மிணி பிராட்டியும் கல்யாணம் பண்ணிக்கணும், நப்பினை பிராட்டியும் கல்யாணம் பண்ணிக்கணும். நப்பினை பிராட்டி யாதவ குலத்தில் பிறந்திருக்கிறா, அப்ப அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னா யாதவனாக இருக்கணும். ருக்மிணி பிராட்டி அவர் க்ஷத்ரிய குலத்திலே பிறந்திருக்கிறாள், அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னா க்ஷத்ரியனா இருக்கணும். அப்போ எதெல்லாம் ஒன்றுத்துல மட்டும் இருந்திருந்தான்னா ஒரு பிராட்டியை தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். சரி, 2 குலத்திலையுமே இருந்துடலாம்னு சொல்லி பிறக்கும் பொழுது க்ஷத்ரிய குலத்திலே பிறந்தான், ஆனால் வளர்ந்தது யாதவ குலத்திலே வளர்ந்தான். அப்போ எந்த குலம்? 2 குலமும் சொல்லிட்டா. துவே மாதரவு பிதரவு குலே அபி துவே, ரெண்டுமே 2 அம்மா 2 அப்பா 2 குலம். ஏன் அப்படின்னு கேட்டால் நீலா குலேன சதிருஷி கீழே ருக்மிணிச்ச, ருக்மிணியும் கல்யாணம் பண்ணிக்கணும், நீலா நப்பினை பிராட்டியும் கல்யாணம் பண்ணிக்கணும். 2 பேரையும் ஒரே அவதாரத்தில் கல்யாணம் பண்ணிக்கணும்னா இப்போ 2 குலம் இருந்தால் தான் உன்னால் பண்ண முடியும் அப்படின்னு நீ பண்ணிவிட்டாய் அப்படின்னு குரத்தாழ்வான் சுந்தரபாகஸ்தவத்திலே ரொம்ப அழகா சாதிக்கிறார். அதெல்லாம் இங்கே ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆழ்வார் என்ன சொன்ன? ஏதவன் தொல் பிறப்பு, அவனுடைய பிறப்பை பற்றி எனக்கு என்னன்னு தெரியலையே. சரி, அவனுடைய ஊர் என்ன அப்படின்னு கேட்டா அவன் எந்த ஊருன்னு நம்ம என்ன சொல்றது? உலகமேத்தும் கண்டியூர் அரங்கம் மெய்யம் கச்சி பேர் மல்லையன்னு மண்டினார். என்ன அவனுடைய ஊர் எல்லாம் அவனுடைய ஊர் தான். எந்தெந்த எம்பெருமான் இல்லாத இடம் எதுன்னு ஏதாவது இருந்தா தானே அது அவனுடைய ஊர் இல்லைன்னு சொல்ல முடியும். அவன் தான் கறந்த சில் இடந்தரும் இடந்திகள் பொருள் தரும் கறந்து எங்கும் பறந்துடன் அப்படின்னு சர்வ வியாபியா இருக்கிறானே, அவனுடைய ஊர் இன்னதுன்னு எப்படி சொல்ல முடியும்? இதெல்லாம் அவனுடைய பிறப்பை பத்தியும் நாம சொல்ல முடியாது, அவனுடைய ஊரை பத்தியும் சொல்ல முடியாது. ஆனால் 2 கேள்விக்கும் பரகால நாயகனுடைய தாயாரே மேலே பதில் சொல்ல போகிறாள். அவள் யாரு? அவன் என்ன குலம் அப்படின்னு கேட்டா அவனுடைய பிறப்பை பத்தி என்ன அப்படின்னா கடைசியில பாசுரத்துல சித்தில் மென் பூவையும் விட்டகண்ண செழுங்கோது தன்னை பெத்திலேன் முத்திழையை பிறப்பிலி பின்னே நடந்து மத்தெல்லாம் கைதொழப்போய். அவனுடைய பிறப்பு என்ன? பிறப்பிலி தான் அவனுடைய பிறப்பு. பிறவாமல் நம்மை போன்று கர்மம் காரணமாக பிறக்காமல் இருக்கிறானே அதுதான் அவனுடைய பிறப்பு. கண்ணன் கீதையிலே சொன்னானே, கீதாச்சாரியன் 4வது அத்தியாயத்திலே முழுக்க அவதார ரகசியத்திலே சொல்றானே, நானும் நிறைய பிறவி பிறக்கிறேன் அர்ஜுனா, நீயும் நிறைய பிறக்கிறாய். அப்ப 2 பேரும் ஒன்னா அப்படின்னா 2 பேரும் பிறவி பிறக்கிறதுல வேணா ஒன்னா இருக்கலாம், ஆனா காரணம் வேற. நீ கர்மத்தின் காரணமாக வேறு நீ உன்னுடைய பிறவி வேறு, நான் கர்மத்தின் காரணமாக பிறப்பதில்லை, கிருபை காரணமாக பிறக்கிறேன், என்னுடைய பிறவியே வேறு அர்ஜுனா என்று தெரிவிக்கிறானே. அதுபோல அவனுடைய உண்மையான பிறப்பு என்னன்னா பிறப்பிலி. ஏதவன் தொல்பிறப்புக்கு பதில் அவள் பிறப்பிலின்னு சொன்ன. சரி, அவன் எந்த ஊர் அப்படின்னு கேட்டா அதுவும் பின்னாலே சொல்ல போகிறாள் இந்த பரகால நாயகனுடைய தாயாரே. அவன் யாரு? அரங்கத்துறையும் இந்துணைவனோடும் போய் எழிலாளி புகுவர்களோ. வந்தவன் யாரும் இல்லை, ஸ்ரீரங்கத்தில் இருக்கானே, ஸ்ரீரங்கத்தில் படுத்துட்டு இருக்கானே பெரிய பெருமாள், அவர் தான் கூட்டிட்டு போனார். அப்ப அரங்கத்துறையும் இந்துணைவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவனுடைய ஊர் எது? திருவரங்கம் தான். திருவரங்கத்தை ஊராக உடையவன் தான் என்னுடைய பெண்ணை ஏதவன் தொல்பிறப்புன்னா அதுக்கு பதில் பிறப்பிலின்னு சொல்ல போறார். அவன் மன்னர் தூதுவனாய் அவனூர் எது அப்படின்னு கேட்டால் அது அரங்கத்துறைவன் இந்துணைவன் இன்னும் பின்னால பதில் சொல்ல போகிறார். இங்க பரகால நாயகருடைய தாயார் ஏதவன் தொல்பிறப்பு, அவன் ஊர் எது எனக்கு தெரியாது, ஆனா அவன் யாருன்னா பாண்டவ தூதன், அவன் மன்னர் தூதுவனாய் அவனூர் சொல்லுவீர்கள் என்ன அப்படின்னு சொன்னான். சரி, அதுக்கு மேலே அவன் யாரு அப்படின்னா மாதவன் தன் துணையா நடந்தாள். கண்டுபிடிச்சிட்டா பரகால நாயகனுடைய தாயார். அவன் யார் தெரியுமோ இல்லையோ? மாதவன். மாதவன் என்ன அர்த்தம்? அவன் பிராட்டிக்கு மணவாளன், பெரிய பிராட்டியாருக்கு மணவாளன். அப்படிப்பட்டவன் அவனுடைய துணையாக நடந்தாள் அப்படின்னு அந்த மாதவனோடு கூடத்தானே இவள் போயிருக்கிறாள். அதனாலே இவ 2 பேரும் சேர்ந்து எங்க போயிருப்பாள்? தடம் சூழ் புறவின் போது வண்டாடு செம்மல்.
தடாகங்கள் சூழ்ந்த சோலைகளை எல்லாம் உடையதான போது பூக்களிலே, போதுன்னா புஷ்பம், புஷ்பங்களிலே வண்டு ஆடு செம்மல். இந்த வண்டுகள் எல்லாம் புஷ்பங்களிலே, புஷ்பங்களை எல்லாம் அதெல்லாம் அதில் இருக்கக்கூடிய தேனையெல்லாம் பருகி கழித்து கூத்தாடக்கூடிய பெருமை பொருந்திய, செம்மல் என்னால் பெருமை பொருந்திய, புனல் ஆலி தீர்த்தங்களை உடையதான திருவாலி, அந்த திருவாலியிலே சென்று சேர்ந்திருப்பர்களோ. போது வந்தாடு செம்மல் புனலாலி புகுவர்களோ. மாதவன் தன் துணையா நடந்தால் தடம் சூழ் புறவில் போது வந்தாடு செம்மல் புனலாலி புகுவர்களோ அப்படின்னு 4வது பாசுரத்திலே பரகால நாயகியுடைய தாயார் தெரிவிக்கிறார். 5வது பாசுரம் மறுபடியும் இந்த விஷயத்தை தெரிவிக்கிறார். தாயனையன் நிறங்காள் தடந்தோழி தனக்கமைந்த மாயனை மாதவனை மதித்தென்னை அகன்ற இவள் வேயன தோள் விசிறி பெடையன்னமென நடந்து போயின பூங்கொடியாள் புனலாலி புகுவர்களோ. தடந்தோழியான இவள், ரொம்ப அழக பெரிய அழகான தோள்களை உடைய என்னுடைய மகள் என்னுடைய விஷயத்திலே தாய் என்று இறங்காள். என்னை பெத்த தாயின்னு கூட என்னை நினைத்து பார்க்கவில்லை. என் மேலே இரக்கம் கொள்ளாமல் கொள்ளிக்காம அவள் பாட்டு அவனோடு போய்விட்டாள். ஆனால் போன இடம் எப்படிப்பட்ட இடம்னா தனக்கு அமைந்த மாதனை, அவன் வந்த இடம் வாய்த்த இடம்னு பார்த்தா அது தனக்கு அமைந்த, அவளுடைய பெருமைக்கு சேர்ந்த அவளுக்கு தக்கதான இடத்துக்கு தான் போய் சேர்ந்திருக்கிறாள். தனக்கு தகுந்த இடத்துக்கு தான் அவர் போய் சேர்ந்திருக்கிறாள். ஒருவேளை தாயாரே சந்தோஷமா சொல்றாளோ, என்னுடைய பொண்ணு தகுந்த இடத்தை தேர்ந்தெடுத்து விட்டாள் அப்படின்னு. தேர்ந்தெடுத்து விட்டாள் இல்லை, அவன் வந்து இவளை அழைத்து கொண்டு போனான், தகுந்த இடத்துக்கு தான் போய் சேர்ந்திருக்கிறாள் அப்படின்னு சந்தோஷமா கவலைப்பட்டு சொல்றாளா சந்தோஷப்பட்டு சொல்றாளா நமக்கே சந்தேகமா இருக்கு. அப்படி தரந்தோழி தனக்கமைந்த மாயனை மாதவனை, ரொம்ப மாயனை என்னால் ஆச்சரியமான சேஷ்டிதங்களை எல்லாம் செய்யக்கூடியவன். அவன் எப்படிப்பட்டவன்? மாதவன். மாதவன் சொன்னால் பிராட்டிக்கு மணவாளன். இந்த பிராட்டியினிடத்திலே வியாக்கியானத்தில் என்ன சொல்றான்னா, பிராட்டியினிடத்திலே ராசிக்கியத்தை எல்லாம் சிக்ஷிக்க பெற்றவன். அப்ப எவ்வளோ பெரிய ரசிகனாக இருப்பான். எம்பெருமானே ஒரு பெரிய ரசிகன். ஆனால் அதுக்கு மேலே அவனுக்கு சிக்ஷணம் பண்ணினது, அவனுக்கு இந்த சிங்காரத்தெல்லாம் யாரு அவனுக்கு சிக்ஷை பண்ணி கொடுத்தா அப்படின்னா பிராட்டி. அது இங்கே சொன்னா அப்படி இல்லை, உண்மையாகவே பார்த்தாலும் கூட பிராட்டி என்ன பண்றா, இன்னாரை சேர்த்துக்கோன்னு சொல்றா, இன்னாரை கைவிடக்கூடாது, தவறு பண்ணாதவன் யாருன்னு புருஷகாரம் பண்ணிட்டே இருக்கான். அவள் யாரை காட்டுறானோ அவனை வந்து எம்பெருமான் சேர்த்துக் கொள்கிறான். வேற வழியே இல்லை. ஐயோ பிராட்டி சொல்லிட்டாளே என்ன பண்றது, இவன் பெரிய பாவி தான், இருந்தாலும் பிராட்டி சொல்லிட்டா வேற வழி இல்லைன்னு அந்த சிக்ஷனை யார் அவனுக்கு பண்ணிட்டு இருக்கா, பிராட்டி நித்தியம் பண்ணிட்டு இருக்கா அவளுக்கு. அதனால தானே அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை ஒரே மார்பான்னு சொல்றோம். அப்படி பிராட்டியாலே சிக்ஷணம் செய்யப்பட்ட எம்பெருமான் இப்ப மாயனை சொந்தமாவே பெரிய மாயன், ஆச்சரியமான சேஷ்டிதங்களை எல்லாம் பண்ணக்கூடியவன். அதுக்கு மேல மாதவன் வேற, பிராட்டியனாலே சிக்ஷணம் பண்ணப்பட்டவன். அப்படிப்பட்ட எம்பெருமான் மாயனை மாதவனை மதித்து என்னை அகன்ற இவள், அவனை கொண்டாடிட்டு போயிட்டா அவன் பின்னாடி. ஆனா என்ன ஆயிடுது கடைசியில, என்னை விட்டு அகன்று போய்விட்டாள். மதித்தென்றை அகன்னை இவள். எப்படி போனா அந்த நடையழக சொல்றா, வேயன தோள் விசிறி. இந்த மூங்கில் போன்ற தோள்களை எல்லாம் வீசிக்கொண்டு நடந்தாலும், தோளை நன்னா வேகமா நடக்கும்பொழுது சந்தோஷமா நடக்கும்பொழுது தோளை எல்லாம் வீசிக்கொண்டு நடப்பார். அப்படி வேயன தோள் விசிறி பெடை அன்னம் என நடந்து, அன்னம் போல அப்படியே அந்த அன்ன நடை பார்க்கணும்னா இவள் இடத்துல பார்க்கலாம். அன்னம் போல நடந்து போய்விட்டாள். போயின பூங்கொடியாள் புனலாலி புகுவர்களோ. பூங்கொடியாள், அழகிய கொடி போன்ற என்னுடைய மகள், ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க போயிட்டா, புனலாலி நீர்வளம் மிகுந்த திருவாலிக்கு சென்று சேர்ந்திருப்பர்களோ அப்படின்னு இந்த 5வது பாசுரத்திலே பரகால நாயகியனுடைய தாயார் வினவுகிறார். அடுத்தது 6வது பாசுரம். இதிலே ரொம்ப முக்கியமான ஒரு அர்த்தம் சொல்லப்படுகிறது. என் துணையன் எடுத்தேற்கு இறையேனும் இறங்கித்திழள், தன் துணையாயவெந்தன் தனிமைக்கும் இறங்கித்திழள், வன்துணை வானவர்க்காய் வரம் செத்தரங்கத்துறையும் இம் துணைவனொடும் போய் எழிலாலி புகுவர்களோ. எது அவனுடைய ஊர்னு கேட்டா, இப்ப அவனுடைய ஊர் எதுன்னு இவளைய சொல்லிவிட்டாள். அரங்கத்துறையும் இன் துணைவன் அப்படின்னு. என் துணையன் எடுத்தேற்கு, என்னுடைய மகள் இருக்கிறாளே அவள், ஒரு பொதுவா நாம பிள்ளைகளை எல்லாம் பெறுவதற்கு என்ன காரணம்,
வயசான காலத்திலே நமக்கு துணையாவா இருப்பான். அது கூட இந்த விஷயத்தையும் இந்த காலத்தில் சொல்ல முடியாது. என்ன ஆயிடுறது, இந்த காலத்தில் பசங்கள்லாம் என்ன பண்ணுறா, அம்மா அப்பாவை இங்கே விட்டுட்டு எல்லாம் வெளிநாட்டுக்கு போய்ட்றான். அங்கே நிறைய பணம் சம்பாதிக்கணும், அந்த க்ரீன் கார்டு வாங்கணும், ப்ளூ கார்டு வாங்கணும்னு அங்கே போய்ட்றான். ஏன் அம்மா அப்பா யாரோ 10 மணிக்கு சாப்பாடு கொடுப்பா, அதுக்காக உட்காந்துட்டு இருக்கா. அவர் ஒரு நாள் 1/2 மணியில் சாப்பாடு வரலன்னா அவளுக்கு வயத்தில் என்ன ஆகுது, மணி அடிக்கிறது 10 மணிக்கு. அந்த மாதிரியா இருக்கா. யார் பிள்ளைகள்லாம் நமக்கு பிற்காலத்திலே துணையாக இருப்பார்கள் என்று பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் என்ன ஆகிடுறது, இல்லை அதான் இவளும் சொல்கிறான். ஆனால் இந்த காலத்தில் இருக்க என்ன பண்ணுறா, அதெல்லாம் இல்லையே, நாங்கள் வெளியூரில் இருந்தாலும் எங்கள் அம்மா அப்பாவையும் நாங்கள் ஒரு 3 மாதம் வச்சுக்கிறோமே, வருஷத்தில் 3 மாதம் எங்களுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுத்துருக்காரு, 3 மாதம் வச்சுக்கிறோம். சரி 3 மாதம் வச்சுக்கிறேன், மீதி 9 மாதம் இப்போ இங்கே தானே கஷ்டப்படுறா. அதெல்லாம் 3 மாதம் வச்சுட்டா போருமா, 12 மாதம் வச்சுக்க வேண்டாமா? அப்போ அந்த தாய் என்ன சொல்கிறான்னா, பிற்காலத்தில் எனக்கு துணையாக இருப்பாள்னு இவளை பெத்தேன் வளர்த்தேன், என் துணையன் எடுத்தேற்கு என இவள் பிற்காலத்திலே நமக்கு உதவியாக இருப்பாள் என்று பெற்று வளர்த்தேன். ஆனால் என்னுடைய விஷயத்திலே இறையேனும் இறங்கித்திலள், கொஞ்சமாவது இரக்கம் கொண்டாளா, என்னை பற்றி நினச்சி பார்த்தாளா? வயலாளி மணவாளன் வந்த உடனே அவனோடு புறப்பட்டு போய்விட்டாளே, ஆனால் கொஞ்சம் கூட என் விஷயத்திலே இரக்கம் கொள்ளாதவளாக இருந்து விட்டாள். அவள் என்ன பண்ணிட்டா, தன் துணையாய எந்த தனிமைக்கும் இறங்கித்திரள். என் விஷயத்தில் இறங்கலன்னா பரவாயில்ல, இத்தனை நாள் அவளுடைய தனிமையை போக்கினது யாருன்னா நான் தான். இதுவரைக்கும் அவளுக்கு உதவியாக இருந்தது, அவளும் தனியாக இருந்தா, அவளுடைய தனிமையை போக்கினது யாரு, நான் தான் அவளுக்கு உதவியாக இருந்து. பிரவேசத்திலேயே பார்த்தோமே, எல்லாம் அவளுடைய விரக தாபத்துக்கு உபச்சாரங்கள் பண்ணி கொண்டிருந்தாள். அவள் ஒரு நிமிஷம் அப்படி அசந்த சமயத்திலே அவன் அழைத்து கொண்டு போய்விட்டான்னு பார்த்து, அப்போ இவளுக்கு நிறைய உதவி பண்ணிட்டு இருந்தேனே அப்படின்னு அதுக்கும் அவள் தனிமைக்கும் இறங்கிற்றீர்கள். அதை கூட அவள் கருத்திலே கொள்ளவில்லை. என்ன பண்ணிவிட்டாள், வானவர்க்கு வன் துணையாய், வானவர்கள் தேவர்களுக்கெல்லாம் சிறந்த துணையாக, மத்தையோருக்கெல்லாம் வன் துணை, இந்துணை பதும தவழ்மகள் தனக்கும் இன்பன் நற்புவி தனக்கிறைவன் தன் துணையாய அந்த திருவல்லிக்கேணி பாசுரத்தில் அனுபவித்தார் திருவங்கை ஆழ்வார். மத்தையோருக்கெல்லாம் வன் துணை என்று சிறந்த துணையான எம்பெருமான் அவன் என்ன பண்ணான், இலங்கைக்கு சென்று வரம் செற்று ராவணாதிகளுடைய வரபலத்தை எல்லாம் அடக்கி போக்கி அந்த விடாய் தீர அங்கே எல்லாம் முடித்து விட்டா, பெரிய காரியத்தை முடிச்சா ஒரு 10 நாள் லீவ் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கு எங்கே வந்து விட்டார் எம்பெருமான், கொஞ்ச நாள் நான் அரங்கத்தில் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு வந்திருக்கான். அப்போ அரங்கத்துறையும் துணைவனொடும் போய் அங்கே திருவரங்கத்திலே ராவணன் எல்லாம் அழித்த களைப்பு தீர ஓய்வெடுத்து கொண்டிருக்கக்கூடிய அரங்கத்துறையும் துணைவன், நல்ல துணைவனான திருமால் எம்பெருமான் அவனோடு சேர்ந்து போய் எங்கே போய்விட்டா, எழிலாலி புகுவர்களோ, திருவாலி நகருக்கு போயிருப்பாளோ அப்படின்னு இந்த 6வது பாசுரத்திலே கேட்கிறாள். அடுத்தது 7வது பாசுரம். ரொம்ப அழகான அர்த்தம் இந்த பாசுரத்திலேயும் இருக்கு. ஒவ்வொரு பாசுரத்திலையும் அந்த அர்த்தம் விசேஷமாக இருக்கிறது. நினைத்து பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக ஆச்சாரியர்கள் எப்படி வியாக்கியானம் பண்ணியிருக்காருன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அன்னையும் அத்தனும் என்று அடியோமுக்கு இறங்கித்திலள், பின்னை தன் காதலந்தன் பெருந்தோள் நலம் பேணிழாள், மின்னையும் வஞ்சியையும் வெண்ணிலங்கும் இடையாள் நடந்து உன்னையும் அன்னமும் சூழ் புனலாலி புகுவர்களோ. அன்னையும் மின்னையும் வஞ்சியையும் வென்றிலங்கும் இடையாள் அன்னையும் அத்தனும் என்று, முதல்ல அந்த மின்னையும் வஞ்சியையும் வென்று, மின்னர் கொடி அதுபோல வஞ்சி கொடியை தோற்கடித்து அந்த கொடிகளை விட ரொம்ப அந்த கொடிகளையும் வெல்லக்கூடிய அழகான ஒரு பெண், இலங்கும் இடையாள், ரொம்ப அழகான இடையை உடைய என்னுடைய மகள். இடையாள் என்னால் இடையை உடைய என்னுடைய மகள். அவள் என்ன பண்ணா, அன்னையும் அத்தனும் என்று தாய் தகப்பன் கூட அடியோமுக்கு இறங்கி திரள். இந்த இப்படி ஒரு காரியம் பண்ணலாமா, தாய் தகப்பனுக்கு சொல்லாமல் இந்த காரியத்தை பண்ணக்கூடாது. இல்லை விட்டுட்டு போறாளே, இவ தனியாக என்ன கஷ்டப்படுவா அப்படின்னு யோசிக்க வேண்டாமா. அன்னையும் அத்தனும் என்று அடியோமுக்கு இறங்கி திரள். ரொம்ப அழகான அர்த்தம் இதில். இந்த அர்த்தத்தை எங்கே காட்டியிருக்கிறார் அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல அதை காட்டவில்லை. அதாவது ஆச்சாரியர்கள் ஒவ்வொரு இடத்துல முக்கியமான அர்த்தங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு வருகிறார்கள். இந்த இடத்துல சொல்லாமல் ஆய் ஜனநாச்சாரியர் அவர் திருப்பாவைக்கு 2 வியாக்கியானம் அருளி செய்திருக்கிறார்.
திருநாராயணபுரத்து ஆயுசுவாமி, ஈராயிரப்படின்னு ஒரு வியாக்கியானம், 4000 படின்னு ஒரு வியாக்கியானம். அவர் அந்த 4000 படி வியாக்கியானத்தில் தூமணி மாடத்து அப்படின்ற பாசுரத்தில் மாமீர் அவளை எழுப்பீரோ உன்மகள் தான் ஊமையோ அப்படின்னு வெளியில இருக்கிறவா கேட்கிறான். உன்மகள் தான் ஊமையோ அப்படின்னு சொன்னா உன்னுடைய பெண்ணு தானே, உன்னுடைய பெண்ணு எல்லாம் உனக்கு அடங்கினவள் தானே, அவள் என்ன நீ சொன்னா ஒரு வார்த்தை கேட்க மாட்டாளன்னு ஊமையா இருக்காளே, அவளை பேச சொல்லி நீ சொல்லக்கூடாதான்னு அங்க கேட்கிறா இல்லையா. அந்த இடத்துல ரொம்ப அழகா ஒரு வியாக்கியானம் பண்ணார். ஐயோ நீங்கள் என்னமோ என்னுடைய பெண்ணு, அவளுக்கு நான் எனக்கு அவள் கட்டுப்பட்டவள்னு வெளியில் இருப்பவர்கள் வார்த்தை சொல்கிறீர்கள். ஆனா உண்மையா என்ன தெரியுமோ இல்லையோ, அவளை நான் என்னுடைய பெண்ணாகவே நினைக்கவில்லை. என்ன நினைச்சிட்டு இருக்கேன், அவளை உயர்ந்த பாகவதையா நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அந்த பாகவதர்களுக்கு ஒரு அடிமையாக நான் என்னை நினைத்துக் கொண்டிருக்கேன். ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபம் என்ன, பகவானுக்கே அடிமைப்பட்டவன். அதே போல அது முதல் நிலை. அதனுடைய கடைநிலை என்ன அப்படின்னா அது பகவானுக்கே அடிமைப்பட்டவன்றது பிரதமாவதின்னு சொல்லுவார். அதனுடைய சரமாவதி கடைநிலை என்ன அப்படின்னா பகவானுக்கு ததிய சேஷத்துவம், பகவானுக்கு அடிமைப்பட்டவர்களுக்கு அடிமைப்பட்டிருத்தல் அப்படின்றது தானே ததிய சேஷத்துவம். இப்ப உள்ளே உறங்கி கிடப்பவள், அதான் அங்க தூமணி மாடத்து பாசுரத்துல உள்ளே உறங்கி கிடக்கின்ற கோபிகை, அவள் என்னுடைய பெண்ணுன்னு நான் நினைக்கவே இல்லை. அவளை உயர்ந்த பாகவதைன்னு நினைச்சுட்டு இருக்கேன். என்னுடைய பெண்ணுன்னு நினைத்தா தானே நான் சொல்ற வார்த்தையை அவ கேட்பான்னு நினைக்கணும், நான் சொல்லணும். ஆனா அவள் உயர்ந்த பாகவதை, அவளுக்கு நான் அடிமைப்பட்டிருக்கிறேன். அதனால அவளை மிரட்டி வார்த்தை சொல்றதுக்கெல்லாம் என்னால முடியாது. ஏன்னா அவள் எனக்கு சுவாமினியாக இருக்கிறாள் அப்படின்னு அவள் அந்த இடத்துல விஷயம் வருதோ இல்லையோ, அந்த இடத்துல இந்த பாசுரத்தை எடுத்து காட்டியிருக்கிறாள். இந்த பாசுரத்தினுடைய சந்தை வார்த்தையை ரொம்ப ஜாகிரதையா பார்க்க வேண்டும். அன்னையும் அத்தனும் என்று எங்களுக்கு இறங்கி திளள் அப்படி சொல்ல ஆழ்வார். அன்னையும் அத்தனும் என்று அடியோ முக்கிறங்கி திளள். ஊருக்கு தான் பார்க்கறதற்கு நாங்கள் அவளுடைய அம்மாவும் அப்பாவும், ஆனா உண்மையாக பார்த்தால் அவளுக்கு நாங்கள் அடியவர்கள். அவள் என்ன பண்ணி விட்டாள், எங்களை அடியவர்கள்னு நினைக்காமல் அம்மா அப்பான்னு நினைச்சுண்டு எங்ககிட்ட சொல்லாமல் போய்விட்டாள். ஒரு அடியவர்னு நினைத்திருந்தாளானால் எங்கள்கிட்ட சொல்லிட்டே போனா அந்த சேர்த்திக்கு கூடவே போய் நாங்கள் கைங்கரியம் பண்ணியிருப்போமே, அது தெரியாம போய்விட்டாளே. அன்னையும் அத்தனும் என்று அடியோமுக்கு இறங்கி நாங்கள் அடியவர்கள்னு மறந்துட்டு போயிட்டாளே. அம்மா அப்பா தெரிஞ்சா வெய்வா, அதனால தெரியாத போயிடலான்னு அப்படி நினைத்து போய்விட்டாளே தவிர சொல்லியிருந்தா நாங்களே நன்னா கைங்கரியம் பண்ணி அவளை கூடவே போயிருப்போமே அப்படின்னு சொல்றாளாம். அன்னையும் அத்தனும் என்று அடியோமுக்கு இறங்கி திரள். சிவவைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய ரொம்ப உயர்ந்த பொருள், வேற எந்த சம்பிரதாயத்திலையும் நான் பார்க்க முடியாத ஒரு பொருள். பகவானுக்கே அடிமைப்பட்டிருத்தல் அப்படின்றது எல்லா சம்பிரதாயத்திலும் சொல்லுவான். ஆனா அவனுடைய அடியவர்களுக்கு அடிமைப்பட்டிருத்தல், இந்த தாய் அவள் மகள், தகப்பன் மகள் அப்படின்ற உறவெல்லாம் இந்த ஜன்மத்துல இந்த சரீரத்தினால ஏற்பட்ட உறவு. ஆனா அந்த ஜீவாத்மாவுக்கும் இந்த ஜீவாத்மாவுக்கும் நிரந்தரமான உறவு என்ன அப்படின்னா, அந்த ஜீவாத்மா நிரந்தரமாக பகவானுக்கு அடிமைப்பட்டவர். நான் இருக்கிறேனே, அதாவது இந்த ஜீவாத்மா பகவான் ததிய சேஷத்துவத்திலே அதிலே ஊன்றி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அப்ப பகவானுக்கு அடிமைப்பட்டிருக்கிற அந்த ஜீவாத்மாவுக்கு நான் அடிமைப்பட்டிருப்பவன் அப்படின்னு சொல்லிட்டா. அப்ப அதுதானே ஆழ்வார் மேலே திருக்கண்ணபுரம் பாசுரத்திலே கள்ளவிழ் சோலை கணபுரம் கைதொழும் பிள்ளையை பிள்ளையன் என்ன பெறுவரே. பாட்டை ரொம்ப அழகா எல்லாரும் என்ன பண்ணுவா, பாட்டுக்கு அர்த்தத்தையே மாத்தி சொல்லுவா. கள்ளவிழ் சோலை கணபுரம் கைதொழும், ரொம்ப அர்த்தம் வியாக்கியானம்லாம் படிச்சா மாதிரி. கணபுரம் கைதொழும் பிள்ளை தான் பிள்ளை, மற்றதெல்லாம் பிள்ளையே கிடையாது அப்படின்னு ஆழ்வார் சொல்றாருன்னு சொல்லுவா. அது அர்த்தம் இல்லை. அங்க என்ன அர்த்தம்னா, கணபுரம் கைதொழும் பிள்ளையை பிள்ளையன் என்ன பெறுவரே, என்ன பெறுவரேன்றதை மாத்திக்கணும். என்ன பெறுவரோ அப்படின்னு கேட்கணும். என்ன பெறுவரேன்றதான் வார்த்தை, பாட்டை மாற்ற வேண்டாம். அப்ப என்ன பெறுவரோன்னு சொன்னா நமக்கு உடனே புரிஞ்சிடும். கணபுரம் கைதொழும் பிள்ளையை, என்னுடைய வயத்துல பிறந்த பிள்ளையா இருந்தாலும் குழந்தை பெண்ணா இருந்தாலும் பகவானுடைய அடியவள் அப்படின்னு ஆன பிற்பாடு என்னுடைய பிள்ளைன்னு நினைக்க முடியுமான்னு உயர்ந்த பாகவதைன்னு நினைக்கணும். என்னுடைய பெண்ணு நினைக்க முடியுமான்னு உயர்ந்த பாகவதைன்னு நினைக்கணும். அப்ப கள்ளவிழ் சோலை கணபுரம் கைதொழும் பிள்ளையை பிள்ளையன் என்ன பெறுவரோ, ஒரு என்னுடைய பிள்ளைன்னு நினைக்க முடியுமா, அவர்கிட்ட உயர்ந்த பாகவதர்னு அவருக்கு எல்லா பணிமுறைகளும் செய்யணும். அவளுக்கு ஸ்ரீபாதத்தை நம்ம சேர்த்துக்கணும். அந்த மாதிரி பண்ணணும். அந்த மாதிரி இங்க என்ன சொல்றாருன்னா, அன்னையும் அத்தனும் என்று அடியோமுக்கு நாங்கள் அடியவர்கள் என்பதை மறந்து விட்டாலே. அம்மா அப்பா நினைச்சுண்டு எல்லா அம்மா அப்பா பெண்கள் எல்லாம் அம்மா அப்பாவுக்கு சொல்லிக்காத போற மாதிரி போயிட்டாளே. நான் அவளுக்கு அடியவராச்சே, சொல்லிட்டு போயிருந்தா கூடவே நாங்க பின்னாடியே கைங்கரியம் பண்ணிருப்போமே அப்படின்னு சொல்றா போல. இந்த விஷயம் வியாக்கியானத்துல இந்த இடத்துல காட்டல. அது உண்மகள் தான் ஊமையோ அப்படின்ற இடத்துல
மற்ற வியாக்கியானங்கள்ல காட்டாத அம்சம் ஆய் ஜனன்யாச்சாரியர் சுவாமி அவர் திருநாராயணபுரத்து ஆய் அவர் 4000 படி வியாக்கியானத்துல காட்டியிருக்கிறார். அந்த வியாக்கியானத்தை எடுத்து சேவித்தால் ரொம்ப அழகா அந்த விஷயம் இன்னும் விஸ்தாரமாக வாசிக்கலாம். அப்படி அன்னையும் அத்தனும் என்று அடியோமிக்கு இறங்கித்திரள் பின்னதன் காதலந்தன் பெருந்தோள் நலம் பேணினளாள். பின்னதன் காதலன் யாரு? நப்பின்னையனுடைய மணாளனான எம்பெருமான். பெருந்தோள் நலம் பெருமை தங்கிய தோள்களோடைய அனைத்து பெரும் சுகத்தை விரும்பினவளாய் பெருந்தோள் நலம் பேணினளாள். நடந்து அவனோட அந்த தோள் மேல சாய்ந்து அப்படியே அந்த சுகத்தை விரும்பினவளாய் அவள் என்ன பண்ணிவிட்டா? நடந்து போய் புன்னையும் அன்னமும் சூழ் புனலாலி புகுவர்களோ, புன்னை பொழிலும் அன்ன பறவைகளும் சூழ்ந்த புனல் ஆலி நீர்வளம் நிறைந்த திருவாலியிலே சென்று 2 பேரும் சேர்ந்திருப்பார்களோ அப்படின்னு இந்த பாசுரத்தில் கேட்கிறாள். அடுத்தது 8வது பாசுரம். இதுல அந்த என்னுடைய பெண் இருக்காளே, என்ன அவள் சின்ன வயசு, ஆனா அவள் என்னை விட்டு போய்விட்டாளே. என்ன வயசு அப்படின்னா, முத்திலும் பைங்கிழியும் பந்து மூசலும் பேசுகின்ற சித்தில் மென் பூவையும் விட்டகன்ற செழுங்கோததன்னை பெத்திலேன் முத்திழையை பிறப்பிலி பின்னே நடந்து மத்தெல்லாம் கைதொழப் போய் வயலாலி புகுவர்களோ. இல்லை, விளையாட்டு சாமான்லாம் நிறைய இருக்கு குழந்தைக்கு. அந்த விளையாட்டு சாமானெல்லாம் விட்டுட்டு அவன் பின்னாடி போயிட்டான். அவன் கூப்பிட்ட உடனே அவனோடு போய்விட்டாள். என்னென்ன விளையாட்டு சாமான்? முத்திலும் பைங்கிழியும் பந்தும் ஊசலும் சித்தில் பேசுகின்ற மென் பூவையும். இத்தனை விளையாட்டு சாமான். முத்தில் என்னால் சின்ன முறம், அதுக்கு முத்தில்னு பேர். மண்ணால வீடு கட்டுறதுக்கு முறத்துல தானே மண் அள்ளி போடணும். அந்த குழந்தைகள் விளையாடுற அந்த முறத்துக்கு சித்தில் முத்தில்னு பேர். அதுக்கு மேலே பைங்கிளி பச்சை கிளி, பந்து, ஊசல், ஊசல்னா ஊஞ்சல், சித்தில் பேசுகின்ற, சித்தில் சிறிய கூட்டிலிருந்து பேசுகின்ற, மென்பூவை சின்ன அந்த பறவைகள், மெல்லிய நாகனவாய் பறவைகள்னு சொல்லுவோம். அப்படி மெல்லிய அந்த பறவைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு விட்டகன்ற செழுங்கோதன்னை அழகிய மாலை போன்ற என்னுடைய பெண். அவளே ஒரு கோதை. கோதைன்னா என்ன அர்த்தம்? மாலைன்னு அர்த்தம். அவளே ஒரு மாலை. அந்த செழுங்கோதன்னை பெத்திலேன் முத்திழையை பெத்திலேன். முத்திழை நிறைந்த ஆபரணங்களை எல்லாம் அணிந்திருக்கக்கூடிய என்னுடைய மகள், அவளை பெத்திலேன். கண்ணால காண கூட நான் பெத்திலேன். ராத்திரியோட ராத்திரியா அவன் வந்து கூட்டிட்டு போயிட்டானே, என்ன ஆயிடுத்து? அவளை நான் பார்க்க கூட முடியல. மத்தெல்லாம் கைதழப் போய் வயலாலி பிறப்பிலி பின்னே நடந்து மத்தெல்லாம் கைதழப் போய் வயலாலி புகுவர்களோ. எல்லாரும் அந்த திவ்யமான சேர்த்தி, இப்போ வயலாளி எம்பெரும் திருவாலி எம்பெருமானும் இந்த பரகால நாயகியும் சேர்ந்து போராளே, அந்த சேர்த்தி அது எல்லாரும் சேவிக்கிறா. அந்த சேர்த்தி எல்லாரும் சேவிக்கிறா. அவ என்ன சொல்றாளா? ரொம்ப அழகான வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அந்த சேர்த்தியை எல்லாரும் சேவிக்கிறான்னு எதுக்கு சொன்னான்? உள்ள இருக்கக்கூடிய பாவத்தை நாம யோசித்து பார்க்க வேண்டும். அந்த சேர்த்தியை எல்லாரும் சேவிக்கிறா, ஆனா எனக்கு சேவிக்கிற பாக்கியம் கிடைக்கலையே. பெத்திலேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? மத்தெல்லாம் கைதொழ பிறப்பிலி பின்னே நடந்து. ஆனா அந்த சேவை, அந்த சேர்த்தி சேவையை நான் பெற்றிலேன். நிஜமாவே இந்த இடத்துல நாம் யோசித்து அனுபவித்து பார்க்க வேண்டிய விஷயம், நினைத்து பார்க்க வேண்டிய விஷயம். இந்த திருவாலி, இது ஆழ்வாருடைய அவதாரசலம், திருவாலி திருநகர். இந்த திவ்ய தேசத்திலே பகல் 10 7ஆம் திருநாள் அன்னைக்கு தான் இந்த 3ஆம் 10 4ஆம் 10 சேவாகாலம் வரும். இந்த 7ஆம் 10 அன்னைக்கு தூவிரியமலோடக்கி கல்வன்கொள், இந்த கல்வன்கொள் பதிகத்துக்காக ஆழ்வாருக்கு பரகால நாயகி திருக்கோலமே சாத்திடுவானிக்கு. ஆழ்வார் திருமங்கி ஆழ்வாரா இருக்கவே மாட்டார். மற்ற நாள் 9 நாள் ஆழ்வார் திருமங்கி ஆழ்வாரா இருப்பார். இன்னைக்கு போனா அந்த 7ஆம் நாள் அன்னைக்கு போனாக்கா இங்க திருமங்கி ஆழ்வாரே இருக்க மாட்டார். திருமங்கி ஆழ்வார்னா எப்படி இருப்பார் நமக்கு தெரியும். கையில வேல் வச்சுட்டு இருப்பார், கையில அந்த கையெல்லாம் கூப்பிண்டு அவர் அந்த அனைத்த வேலும் தொழுத கையும்னு அப்படி இருப்பார். இந்த 7ஆம் உற்சவம் போனா இந்த திருமங்கி ஆழ்வாரை கண்டே பிடிக்க முடியாது. என்ன ஆயிடுவார்? திருமங்கி ஆழ்வார் அப்படியே பரகால் நாயகியா ஆகி வயலாளி மணவாளனோடு சேர்த்தியா ஒரே அழகா அங்கு எழுதியிருப்பார். அப்போ இந்த இதை நினைத்து பார்க்க வேண்டும். மத்தெல்லாம் கைதொழ போய் பிறப்பிலி பின்னே நடந்து எல்லாரும் சேவிக்கும்படியான அந்த திவ்யமான சேர்த்தியை எல்லோரும் சேவிக்கும்படியாக அங்கே எழுந்தொழிருப்பார். இந்த கல்வன்கொள்ளுக்காகவே சிறப்பாக ஆழ்வாருக்கு பரகால நாயகி திருக்கோலம் பகல் 10 7ஆம் நாள் அன்று போய் சேவிக்காதவர்கள் நிச்சயமாக அடுத்த வருஷம் போய் சேவிக்க வேண்டும். வரக்கூடிய பகல் 10 போய் சேவிக்க வேண்டும். அப்படி பெத்திலேன் முத்திழையை பிறப்பிலி பின்னே நடந்து
மத்தெல்லாம் கைதொழப் போய் வயலாளி புகுவர்களோ பிறப்பிலி சொல்லிட்டார் இல்லையா. ஏதவன் தொல் பிறப்புன்னு முதல்ல கேட்டா. ஏதவன் தொல் அவனுடைய பிறப்பு என்ன அப்படின்னா, என்ன பிறப்பு? பிறவாமை தான் அவனுடைய பிறப்பு. ரொம்ப நித்தியமான எம்பெருமான் அவன். யானும் பிறப்பில் பல்பிறவி பெருமான் அப்படின்னு சொன்னாள். அப்படி நித்தியமான எம்பெருமான் பின்னே நடந்து அவன் வயலாளி புகுவர்களோ, ரெண்டு பேரும் வயலாளிக்கு போயிருப்பாளோ அப்படின்னு 8வது பாசுரத்திலே இந்த பரகால நாயகியனுடைய தாயார் கேட்கிறார். 9வது பாசுரம் இவள் எப்படிப்பட்ட இந்த பெண்ணுடைய பெருமையை சொல்கிறாள். காவியங்கண்ணியன் நில் கடிமாமலர் பாவையொப்பாள் பாவியேன் பெத்தமையால் பனைத்தோழி பறக்கழிந்து தூவிசேர் அன்னமன்னனடையாள் நெடுமாலுடும் போய் வாவியம் தன்பனை சூழ் வயலாளி புகுவர்களோ. காவியங்கண்ணி நீலோத்பலம், அந்த காவி புஷ்பம் இருக்கே, அது போன்ற அழகிய கண்களை உடையவள் என்னுடைய பெண். அதுக்கு மேலே எண்ணில் அண்ணா யோசித்து பார்த்தால், ஆலோசித்து பார்த்தால், கடிமாமலர்பாவை ஒப்பாள். யார் தெரியுமா என்னுடைய பெண்ணு? பெரிய பிராட்டியாருக்கு சமமானவள். பெரிய பிராட்டியாருக்கு சமமானவள்னா என்ன அர்த்தம்? பெரிய பிராட்டியாருக்கு என்னென்ன குணங்கள் உண்டோ அது இவளுக்கும் உண்டுன்னு சொன்ன. நம்மாழ்வார் பராங்குச நாயகியாக அவர் மாறினிடத்தில் அவரை பற்றி அவருடைய தாயார் சொல்லும் பொழுது, பராங்குச நாயகியை பற்றி அவருடைய தாயார் சொல்லும் பொழுது என்ன சொல்லிவிட்டா? பின்னைகொள் நிலமாமகள்கொள் திருமகள்கொள் பிறந்திட்டாள். ஒருவேளை என்னுடைய பராங்குச நாயகி இருக்காளே, இவள் நப்பின்னை பிராட்டி அவளா, இல்லை நிலமாமகளோ பூமி பிராட்டியா, இல்லை பெரிய பிராட்டியா அப்படின்னு சந்தேகத்தோடு தான் சொன்னேன். கொல்னா என்ன அர்த்தம்? அவளா 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 அப்படின்னு கேட்குறேன். ஆனால் இங்கே என்ன சொல்லிட்டார் பரகால நாயகனுடைய தாயார்? இங்கே இருக்கவள் பெரிய பிராட்டி தான். காவியங்கண்ணியனில் கடிமா அமலர்பாவை ஒப்பாள். பெரிய பிராட்டிக்கு சமமானவள். அப்போ பெரிய பிராட்டிக்கே சமமானவள்னா அவளுக்கு என்னென்ன குணங்கள் உண்டோ அது இவளுக்கும் உண்டு. அது ஸ்ரீவசன பூஷண அது கிரந்தங்களில் ரொம்ப அழகாக காட்டியிருக்கா. கந்தல் கடிந்தால் சர்வர்க்கும் நாரீணா முத்தமையுடைய அவஸ்தை வரக்கடவதாயிருக்கும். அதாவது இந்த தேகம் இருக்கு, இந்த ஜன்மம் நமக்கு இருக்கிறது இல்லையா, இந்த ஜன்மத்தினாலே வந்தேரியா இருக்கக்கூடிய நமக்கு என்ன இருக்கு? அஜ்ஞானம், அதுக்கு மேலே அகங்காரம், இந்த மாதிரி நிறைய தோஷங்கள்லாம் இருக்கு. இந்த கந்தல்லாம் நமக்கு கிழிந்து விட்டால், அப்போ வெறும் ஜீவாத்மா மட்டும் எடுத்து பார்த்தால் அதில் என்ன இருக்கும்? சகல ஆத்மாக்களுமே பெரிய பிராட்டியாருக்கு சமமானவர்களாக ஆகிவிடும். பெரிய பிராட்டியாருடைய நிலையை எல்லாம் அந்த ஜீவாத்மாக்கள் அந்த உணர்ந்து விடும் அப்படின்றது பார்க்கணும். இப்போ என்னென்ன ஒரு 6 விஷயம் காட்ட நமக்கு எல்லா ஜீவாத்மாவும் ஒரே மாதிரியான ஸ்வரூபத்தை உடையன. அது என்ன? எம்பெருமான் ஒருவனுக்கே உரிமைப்பட்டிருக்கை, அவன் ஒருத்தனுக்கே உடமையாயிருக்கை, முதல் விஷயம். 2வது, அவன் ஒருவனையே சரணமாக பத்திருக்கை, அனன்ய சரணத்துவம். முதல்ல அனன்யாக சேஷத்துவம், அனன்ய சரணத்துவம். அதுக்கு மேலே அவன் அனன்ய போக்கியத்துவம், அவன் ஒருவனையே போக்கியமாக கொண்டிருத்தல், இல்லைன்னா அவனுக்கே போக்கியம், அவனுக்கு மட்டுமே போக்கியமாக இருத்தல், அனன்ய போக்கியத்துவம்னு சொல்லும். அதுக்கு மேலே அவன் ஒருவனாலேயே ததேக நிர்வாகியத்துவம், அவன் ஒருவனாலேயே நிர்வகிக்க தகுந்திருக்கை, 4ஆச்சு. அதுக்கு மேலே சம்ஸ்லேஷத்தில் தரிப்பு, விஸ்லேஷத்தில் தரியாமை. அவனோடு சேர்ந்திருந்தால் அப்போ தரிப்பு, அவனை பிரிந்து விட்டால் தெரியாமை. இப்போ இத்தனை நாள் இந்த தூவிரி அமலுக்கில் என்ன ஆச்சு? இந்த பிராட்டிக்கு அனன்யார்க சேஷத்துவத்தை உணர்ந்தால், அனன்ய சரணத்துவத்தை உணர்ந்தால், அனன்ய போக்கியத்துவத்தை உணர்ந்தால், ததேக நிர்வாகியத்தை உணர்ந்தால், அவனோட சேரலை, ஆனால் தரிப்பு இல்லை. இப்போ அவனோட சேர்ந்து விட்டால் இந்த பதிகத்தில் அவனுக்கு தரிப்பு ஏற்பட்டு விட்டது. அப்போ இந்த 6 குணங்களாலே சகல ஜீவாத்மாக்களும் பெரிய பிராட்டியாருக்கு சமமானவள். இந்த 6 குணங்கள் நமக்கு இருக்கு, நம்ம ஜீவாத்மா இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் எனக்கு தெரியலையே சுவாமி, இருக்குன்னு சொல்றீரே, ஆனால் தெரியலையேன்னா அது தெரியாமல் இருக்கிறதுக்கு மேலே நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்கு. அஜ்ஞானம் இருக்கு, அகங்காரம் மமகாரங்கள் இருக்கு, இந்த சரீரம் இருக்கு. இதெல்லாம் அந்த விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்க விடாது. இந்த கந்தல் கழிந்தால் நமக்கு நன்னா அந்த உணர்வு நமக்கு நாம் உணர்ந்து விடலாம் அப்படின்றது சாஸ்திரோக்தமான அர்த்தம். அப்போ இவளை என்ன சொல்றா? பின்னகொள் நிலமாமகள்கொள் திருமகள்கொள் பிறந்திட்டால்னு பராங்குச நாயகி சொன்னான். ஆனால் இங்கே எப்படி சொல்லிட்டார்னா, காவியங்கண்ணி எண்ணில், ஆனால் யோசித்து பார்த்தால், ஆராய்ந்து பார்த்தால், கடிமாமலர் பாவையொப்பாள், பெரிய பிராட்டிக்கு சமமானவள். அவள் என்ன பண்ணிட்டா? தூவிசேர் அன்னமன்ன நடையாள் பனைத்தோழி பாவியேன் பெற்றமையால். அவளுக்கு என்ன பெருமை?
அன்னமன்ன நடையாள், அன்னம் போலே நடக்கக்கூடியவள். பனைத்தோழி பாவியேன் பெத்தமையால், என்ன பாவியான என்னுடைய வயத்திலே பிறந்தாள், அதுதான் பெரிய குற்றமாக ஆகிவிட்டது. பறக்கழிந்து பெரும் பழிக்கு இலக்காகி, எங்களுடைய குடிக்கே பெரிய பழிக்கு இலக்காகி, நெடுமாலோடும் போய் சர்வேஸ்வரனோடே கூட போய் என்ன பண்ணிவிட்டாள், வாவியம் தன்பனை சூழ் வயலாலி புகுவர்களோ, பெரிய நடவாவிகளும் அழகிய குளிர்ந்த தடாகங்களும் சூழ்ந்திருக்கக்கூடிய அவள் என்ன பண்ணிட்டா, வயலாலிக்கு சென்று இருவரும் சேர்ந்து விட்டார்களோ அப்படின்னு சந்தேகத்தோடு இந்த 9வது பாசுரத்தை பராகால நாயகனுடைய தாயார் அருளி செய்கிறார். அதுக்கு மேலே இந்த பதிகம் அப்படின்றது முடியணும் இல்லையா, இந்த அனுபவம்ன்றது முடியணும், தான் மேலே அடுத்த அனுபவத்துக்கும் போக முடியும். இங்கே மறுபடியும் ஆழ்வார் தாமான தன்மையிலே வந்து இந்த பதிகத்துக்கு பலன் சொல்லி தலை கட்டுகிறார். தாய்மனம் நிறங்க தனியே நெடுமால் துணையா போயின பூங்கொடியாள் புனலாலி புகுவரென்னு காய்சினவேர் கலியன் ஒலிச தமிழ் மாலபத்தும் மேவிய நெஞ்சுடையார் தஞ்சமாவது விண்ணுலகே. தாய்மனம் நின்னிறங்க, தாயானவள் பரகால நாயகனுடைய தாயானவள், அவள் நின்று மனமிறங்க வயலறியா நிற்க, தனியே நெடுமால் துணையா, தாய் கூட அம்மா கிட்ட கூட சொல்லாமல், தாய்க்கு கூட சொல்லாமல் அவள் நெடுமால் துணையா போயின. பரகால நாயகியானவள் என்ன பண்ணா, பகவானை துணையாக கொண்டு போயின பூங்கொடியாள், புறப்பட்டு போன அழகிய கொடி போன்ற என் மகள். புனலாலி புகுவர் என்று, புனலாலி நீர்வளம் மிகுந்த திருவாலியிலே புகுந்திருப்பார்களோ இருவருமாக சேர்ந்து என்று யார் அருளி செய்தா? இத திருமங்கை ஆழ்வார் தான் அருளி செய்தார். பரகால நாயகி அவளுடைய தாயார்னு சொன்னாலும் கடைசியில எல்லாத்தையும் அருளி செய்தது திருமங்கை ஆழ்வார் தான். காய்சினவேர் கலியன், எதிரிகளை தப்பிக்க செய்கின்ற கோபத்தையும் வேலையும் உடையரான திருமங்கை ஆழ்வார். காய்சின வேல் கலியன், ஒலிசை அருளி செய்த தமிழ் மாலை பத்தும், இந்த தமிழ் மாலை பாமாலை பத்தையும் மேவிய நெஞ்சுடையார், ரொம்ப இந்த 10 பாசுரங்களையும் விரும்பி கற்கக்கூடியவர்கள், இல்லை கற்க விரும்புபவர்கள், இன்னும் எப்படி இருந்தாலும் விண்ணுலகு தஞ்சமாவதே, விண்ணுலகு பரமபதமானது அதுவே நமக்கு பிராப்பிய பூமியாகும், மத்தது கையதுவே அப்படின்னு சொன்னா போலே, அந்த நம்மாழ்வார் அப்படி சாதித்தார் போலே, இங்க விண்ணுலகு தஞ்சமாவதே அப்படின்னு இந்த பதிகத்தை கற்றவர்கள் கற்க விரும்புபவர்களுக்கும் பரமபதம் தஞ்சம், பரமபதம் தான் நம்முடைய சேரக்கூடிய இடமாக அமையும் என்று இந்த பதிகத்தை சொல்லி பலன் சொல்லி, பதிகத்துக்கு பலன் சொல்லி தலை கட்டுகிறார் திருமங்கை ஆழ்வார். ரொம்ப அழகான பதிகம். இது போல ஒரு தாய்ப்பாசுரம் உண்டான்னு நாம தேடி தேடி பார்க்க வேண்டும். பெரிய வியாக்கியானம் இந்த பதிகத்துக்கு. வியாக்கியானங்கள் முதல் பாசுரத்துக்கு மட்டுமே பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் 3 பக்கங்கள் இருக்கு. மொத்தத்தையும் சொல்ல முடியுமான்னா நிச்சயமா மொத்தத்தையும் சொல்ல முடியாது. சொல்லக்கூடிய அவகாசம் நமக்கு கிடையாது. அதை கிரகித்து கொண்டு சொல்லக்கூடிய சக்தியும் அடியன் போன்றவர்களுக்கு கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு விஷயங்களை பதிகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை இங்கே எடுத்து கூறினேன். என்ன ஒரு சின்ன பிரார்த்தனைனா, நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய விட்டுட்டேன்னு எப்பவும் சொல்றோம். ஆனால் இங்கே ஸ்ரோதாக்கள் கேட்பவர்கள் என்ன பண்ணணும்னு கேட்டா, நிச்சயமா இந்த பதிகத்தையாவது, மற்ற பதிகத்தை பண்றோமோ இல்லையோ, ஒரு முறை இந்த பதிகத்தை கேட்ட பிற்பாடு வியாக்கியானத்தை எடுத்து சேவிக்க வேண்டும். இல்லையோ சுவாமி வியாக்கியானம்னா நமக்கு புரியாது, பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் ரொம்ப கஷ்டமா இருக்குமே அப்படின்னா கவலையே வேண்டாம். ரொம்ப சுலபமாக நமக்கு புரிகிறா போலே காஞ்சி சுவாமியினுடைய வியாக்கியானம், பிரதிவாதி பயங்கர சுவாமியினுடைய திவ்யார்த்த தீபிகை வியாக்கியானம் அமைந்திருக்கிறது. அது ரொம்ப சுலபமா இருக்கும். சாதாரணமாக தமிழ் தெரிந்தவர்களுக்கே அந்த வியாக்கியானம் நன்னா பிடிபடும். அதையாவது ஒரு முறை நிச்சயமாக இந்த பதிகத்தினுடைய வியாக்கியானத்தையாவது சேவிக்க வேண்டியது. புஸ்தகம் இல்லையே அது இல்லையேன்னு யாரும் சொல்ல வேண்டாம். எல்லா புஸ்தகங்களும் இப்போ ஆன்லைனில் போனால் கிடைக்கிறது, பிடிஎஃப் கிடைக்கிறது. அப்படியும் கிடைக்கலன்னா அடியனத்திலே கேட்டால் அடியனே அனுப்பி வைக்கிறேன் பிடிஎஃப். அது ஒன்றும் பெரிய, வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் அனுப்பி வைக்கிறேன், அது ஒன்றும் பெரிய கட்டமே இல்லை. நான் நிச்சயமாக இந்த பதிகத்தை எல்லாம், இந்த மாதிரியான பதிகத்தை ஆச்சாரியர்கள் எவ்வளவு அனுபவித்து ரசித்து வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார்கள். பெரிய வேதாந்த விஷயங்கள் தான் ஆச்சாரியர்கள் சொல்லுவார்கள் அப்படின்னு, இதுவும் வேதாந்த விஷயம்தான். அதாவது ரொம்ப உயர்ந்த வேதாந்த விஷயத்தை ரொம்ப ட்ரையா தான் சொல்லுவா அப்படின்ற மாதிரி ஒரு பர்செப்ஷன் நம்ம வச்சிருக்கோம். ஆனால் ஆச்சாரியர்கள் நமக்கு எந்த விஷயத்துல இந்த மாதிரி ஒரு நாயகன் நாயகி, தலைவன் தலைவி, அம்மா கதறுகிறாள் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும், லௌகிக்கத்தில் இருக்கவா எல்லாருக்கும், லோகத்தில் இருக்கவா எல்லாருக்கும் அதுல அப்படியா இப்படி ஒரு விஷயம் உண்டா, கதை மாதிரி இருக்கே அப்படின்னு உள்ள வருவா இல்லையா? அதுக்காகத்தான் இந்த மாதிரி வியாக்கியானங்கள்லாம் ஆச்சாரியர்கள் பண்ணி வைக்கிறார்கள். நிச்சயமாக இந்த பதிகத்தினுடைய வியாக்கியானத்தை
அனைவரும் இந்த காலக்ஷேப உபன்யாசத்தை கேட்டவர்கள் அனைவரும் இதை ஒரு வாட்டியாவது இதை ஒரு முறையாவது இந்த பதிக வியாக்கியானத்தை சேவிக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையை இங்கே வைத்துக் கொள்கிறேன். குத்தங்குறைகள் இருந்தால் க்ஷமிக்க வேண்டுமாய் பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். நிறைய விஷயங்கள் விட்டேன்றது அடியனுக்கே தெரியும். குற்றங்கள் முடிஞ்ச வரைக்கும் பண்ணாமல் சொல்லணும்னு தான் எல்லாரும் எதிர்பார்க்கிறோம், எல்லாரும் முயற்சிக்கிறோம். ஆனால் அதில் நமக்கு அறியாமல் சில குற்றங்கள் நேர்ந்து விடுகிறது. அந்த குற்றங்களை எல்லாம் செய்த குற்றம் நற்றமாகவே கொள் என்கிற கிரமத்திலே எல்லாவற்றையும் குற்றம் செய்யணும், குணங்கொள்ளும் என்கிற கிரமத்திலே எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள அடியனை க்ஷமிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து அமைகிறேன். இந்த உபன்யாச கிரமங்களை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த ஒரு இந்த திவ்ய பிரபந்தங்களை, இந்த அர்த்த விசேஷங்களை மிகச்சிறந்த வித்வான்களை உடைய திருவாக்கிலே நாம் கேட்டு மகிழ்கிறோம் என்று சொன்னால் எல்லாவற்றுக்கும் மூல காரணம் யாருன்னா நம்முடைய ஜிஆர் சுவாமி தான். இந்த ஜிஆர் சுவாமியினுடைய ஒரு என்ன சொல்றது, ஆங்கிலத்தில் சொல்லணும்னா விஷன். நித்தியம் காலத்தால் 7:30 மணிக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் எல்லாரும் முதல் காரியமாக இதைத்தான் பண்ண வேண்டும் என்று சுவாமியினுடைய ஒரு விஷன் அப்படி அமைந்திருக்கிறது. அதனால என்ன நடந்தாலும் எப்படி எது நடந்தாலும் சரியா 7:30க்கு இது லைவ் போயிடணும் அப்படின்றதுல சுவாமி உறுதியா இருக்கிறார். அதற்கு சகாயம் பண்ணக்கூடியவர்கள் நிறைய பேர் மடத்தில் இருக்கக்கூடிய கைங்கரிப்பவர்கள் இருக்கிறார்கள். எல்லோரும் சேர்ந்து இந்த காரிய கிரமங்களை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நிறைய பேர் கேட்கணும், நிறைய பேர் கேட்கிறார் ஏற்கனவே, இருந்தாலும் இன்னும் நிறைய பேர் கேட்க வேண்டும் என்பது அதெல்லாம் சுவாமிக்கு இன்னும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். விடாமல் கேட்க வேண்டும், முழுவதும் கேட்க வேண்டும். மூணு கண்டிஷன் இருக்கு. நிறைய பேர் கேட்கணும், ஒரு எபிசோடும் விடாம கேட்கணும், ஒவ்வொரு எபிசோடையும் முழுவதுமாக கேட்கணும். அப்படி பண்ணா ஜிஆர் சுவாமிக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்படும். அந்த விஷயத்தை எல்லோரும் பண்ண வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு மறுபடியும் க்ஷமாபணத்தை பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஸ்ரீமதாலி ஸ்ரீநகரி நாதாய கலிவைரினே சதுஷ்கவி பிரதானாய பரகாலாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்களம். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால். இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.